தொல்காப்பியம் கேட்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம். இன்று நாம் பாடான் திணையில் ஒரு பகுதி பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் அந்த பகுதியும் மறுபடியும் நினைவு கூறுகின்ற வகையில் இந்த நினைவு கூறுதல்ங்கிறத பல பேர் பிழையா எழுதி கொண்டிருக்கிறார்கள். கூறுதல் என்பது வேற, அது சொல்லுதல்ங்கிற பொருள், அது இங்க வராது. நினைவு கூறுதல் எழுதணும், இடைநகரமை போட்டு எழுதணும். நினைவு கூறுதல் என்றால் மிகுதல், உள்ளது சிறத்தல் தொல்காப்பியர். கூறுதல் உள்ளது சிறத்தல் என்று உரிய என்று சொல்லியிருக்கிறார். முன்பு இருந்த அறம் அறுத்துவிட்டார். எவல்யூஷன்ங்கிறதுக்கு கூறுதல் அறம் என்று அவர் மொழிபெயர்த்தார். ரொம்ப சிறந்த ஆக்கம் அது. யாரும் இப்போ அதை கையாள்வதில்லை. நம்ம எழுதும்போது கூறுதல் அறம்னு எழுதணும். அதுக்கு பேர் என்ன? கூறுதல் அறங்கிறதுக்கு அகராதியில படிமுறை வளர்ச்சி என்று பன்மொழி புலவர் அப்பாதுரையார் கொடுப்பார். அதை கூறுதல் அறம் என்று சொல்வது ரொம்ப சிறப்பு. அறம் என்பது இயற்கையில் நிகழக்கூடிய நிகழ்ச்சி அது. அதனால உள்ளது சிறக்கின்ற நிகழ்ச்சி என்று அதனை சொல்ல வேண்டும். இப்ப நினைவு கூறுகின்ற வகையில் நாம் இப்போது பாடான் திணையில் பார்க்கிறோம். முதல்ல எடுத்த உடனே பாடான் பகுதி கைக்கிளை புறனேன்னு சொன்னாரு. கைக்கிளை என்ற அகத்திணைக்கு பாடான் திணை புறம். ஓர் அகத்திணைக்கு ஒரு புறத்திணை புறம் என்பது இலக்கணம். அந்த வகையில் இது எப்படி கைக்கிளைக்கும் பாடானுக்கு என்ன ஒற்றுமை என்றால், கைக்கிளை என்பது ஒருவன் ஒருத்தியை சென்று அழகு மிகுதி கண்டு அவளை பல்லாற்றானும் புகழ்தல். அதே போல இங்கேயும் ஓர் அரசனை அவன் பெற்ற வெற்றிக்காகவும் கொடைக்காகவும் பிறவற்றிற்காகவும் புலவன் ஒருவன் சென்று புகழ்தல். அதனால இந்த ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. பாடப்படுகின்ற ஆண் என்று அதற்கு பிரிக்கணும். ஒரு காலத்துல சுவடிகள் எல்லாம் பழைய பனை ஓலை சுவடிகள் எல்லாம் பாடான் திணைன்னு சேர்த்துதான் எழுதியிருப்பான். பாடான் திணை, பாடான் கூட்டல் திணைன்னா பாடான் திணை. அதற்கு பிறகு நூலை தொல்காப்பியத்தை பதிப்பிக்கக்கூடியவர்கள் இப்படி இருந்தா பலரும் மயங்க நேரிடும் என்று கருதி அதை பிரித்தே எழுதினார்கள். பாடான் திணை என்று எழுதினார்கள். இந்த பாடான்கிறத பிரித்து பார்த்தா என்ன? பாடு கூட்டல் ஆண், ஆண்மகனை பாடுதல். அப்ப பெண்மகளை பாடுதல் பாடான் திணை இல்லையா என்றால், இங்க இது போர் திணை. இந்த இடம் ஆடவர்க்குரியது. அதனால ஆடவர்களை புகழ்தல் தான் இந்த பாடான் திணை. பெண்ணை புகழ்ந்தாலும் அதுவும் பாடான் திணை தான். அது நஞ்சுண்டான் சாவால் என்பது போல அது பெண்ணுக்கும் உரிமையாக வரும். ஆனா அப்படிப்பட்ட பாடல்கள் இல்லை. இந்த இடத்துல ஹீரோ, ஹீ இஸ் த ஹீரோ. ஆடவன் தான் இங்கு தலைவன். அவனம் பாடுதல் தான் பாடான் திணை. அதுல பாடான் பகுதி கைக்கிளை புறனே நாடுங்காலை 4 உடைத்தேன்னு சொல்லியிருப்பாரு. அது 8 பிரிவுகளை உடையது. இந்த இடத்துலதான் உரையாசிரியர்கள் தடுமாறிட்டு இருக்காங்க. இளம்பூரணரும் நச்சினார்க்கினியரும். இளம்பூரணர் ஓரளவு இதற்கு சரியா சொல்ல முயன்றார். ஆனால் அவர் வேற எங்கேயோ போயிட்டார். கடவுள் வாழ்த்து, வாழ்த்தியல், மங்கள வகை, செவியறிவுரு, ஆற்றுப்படை, பரிசில் துறை, கைக்கிளை, வசைன்னெல்லாம் இந்த 8க்கு என்னென்னவோ போட்டிருக்கிறார். அதாவது பின்னாடி துறைகள்ல சொல்லியிருக்கிறதெல்லாம் கூட்டு விட்டு இங்க சேர்த்துட்டார். அது சரியான விளக்கம் இல்லை. பாடான் பகுதி இந்த 8 இல்லை. பிறகு வேறு எது? நச்சினார்க்கினியர் சொன்னாரு, வெற்றி, வஞ்சி, உழிஞை, தும்பை, வாகை, பாடான். அதற்கு பிறகு பொதுவியல் ஒன்றை சேர்த்தார். இது சேர்த்ததுதான் பிற்காலத்துல இந்த திணைகளை பெருக்குவதற்கு காரணமாயிடுச்சு. புறப்பொரும்பா மாலையில 7 திணைய புறத்திணை 7ஐயும் 12 ஆக்கிட்டார். இதுவும் சரியான விளக்கம் இல்லை என்றால் எது சரியான விளக்கம்? அடுத்த நூற்பாவிலே அதுக்கு விளக்கம் இருக்கிறது. தொல்காப்பியர் எதையும் பிறர் உணருமாறு சொல்லுகின்ற ஒரு ஆற்றல் உடையவர் ஆதலில் தெளிவில்லாம அப்பால் போக மாட்டார். அடுத்த நூற்பாவிலே அதுக்கு விளக்கம் இருக்கிறது. அதை பார்த்தா சரியாயிடும். அமரர்கள் முடியும் அறுவகையானும். இந்த அமரர் என்பதற்கு நச்சினார்க்கினியர் இளம்பூர்ணர் 2 பேரும் தேவர்கள் என்று பொருள் கொண்டார்கள்.
இங்க எப்படி தேவர்கள் வருவாங்க? அதனால நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர் புறத்தணிகளுக்கு உரை எழுதுகிற போது அமரர் என்பது போர் வீரர்னு சொன்னார். எந்த போர் வீரர்? வெற்றி போர் வீரர், வஞ்சி போர் வீரர், உழிஞை போர் வீரர், தும்பை போர் வீரர், வாகை போர் வீரர், காஞ்சி போர் வீரர் என்று 6 வகையான அமரர். 6 திணைக்கு பாடான் நீங்களாக 7 திணையில பாடான் நீங்களாக 6 திணைக்கும் உரிய போர் வீரர் என்று கொண்டார். இந்த 6 திணைக்கும் உரிய போர் வீரரை அமரர்கள் முடியும் 6 வகையானும் இந்த 6 வகையான தலைவர்களை பாடலாம். இது பாடான். அப்புறம் அடுத்தது 7 புரைதீர்காமும் புல்லிய வகையிலும். அதுல யாராவது ஒரு தலைவனை ஒரு காதல் குறிப்போடு பாடலாம். காதல் குறிப்புன்னு எப்படி? ஒரு பெண் அந்த மன்னன் மீது காதல் கொண்டதாக புலவர் பாடுவார். அது ரொம்ப அருமையாக சொல்லுகிற போது சொல்லுவார்கள், அப்படியே இந்த புலவன் பெண்ணாகவே மாறி விடுகிறான். உள்ளத்தால் மாறி விடுகிறான். உள்ளத்துல ஒரு சேலை கட்டிக்கிறான். அவ்வாறு உள்ளத்தால் ஒரு பெண் வந்து பாடுவதாக பாடுவான். இந்த இடத்துல அகப்பாட்டுக்கும் இதற்கு என்ன வேறுபாடு என்றால், அகப்பாட்டுல உண்மையிலேயே காதல் கொண்டு பாடுகின்ற பாட்டு அங்க பேர் வராது. அங்க பாடப்படுகின்ற தலைவனுடைய பெயர் வராது. சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார் என்பது அங்க இலக்கணம். காதல் பாடல்கள்ல பாடப்படுகின்ற காதல் நிகழ்ச்சிக்குரிய தலைவனுடைய பெயரை சொல்லுதல் வழக்கம் இல்லை. அது மிக உயர்ந்த நாகரிகம். மிக உயர்ந்த உன்னதமான ஒரு நாகரிகம் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கு பாருங்க. ஒரு 2 காதல் கொண்டார்கள் என்று சொன்னால் அந்த 2 காதல் கொள்ளுகின்ற மக்களை பற்றி எல்லாரும் அறிய வெளிப்பட பேசாமே ஒரு நாகரிகம். அதுதான் பிற்காலத்துல கிசுகிசுன்னா. அதாவது அவர்களை பற்றி, அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய பால் உணர்ச்சி பற்றி, அந்த தொடர்பு பற்றி அதை அருமையாக தொல்காப்பியர் சொல்வார். மூக்கி சுட்டு விரல் சேர்த்தி, மூக்குல கொண்டு சுட்டு விரலை வச்சு தெரியுமா சேதி அப்படின்னு கண்ணால நாட்டம் 2 அறிவுடம்படுத்தற்கு கூட்டி கண்ணால தெரியுமாடி சேதி அந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு வாயால சொல்ல மாட்டான். கண்ணால ஒருத்தி இன்னொருத்திக்கு சொல்லுவா. அதை அருமையாக எப்படி சொல்லுகிறார்களே, கெட்ட எண்ணமான இல்லை, அது ரொம்ப மறைவாக வைத்திருந்து அவர்கள் வெளிப்பட சொல்லி கலவரம் எல்லாம் செய்யாம அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற அந்த நாட்டத்தோடு மகளிரும் மற்றையோரும் உறவினரும் ஊராரும் மேற்கொள்ளுகிற ஒரு நிகழ்ச்சி தான் அங்கு காதல் வினை. இங்க ஊரறிய உலகமறிய ஒரு தலைவரை பாராட்டுகிறான் ஒரு புலவன். அது தான் பாடுவது போல அல்லாமல் ஒரு பெண் காதல் கொண்டதாக பாடும். அதுதான் புரைதீர்காமும். அந்த புரைன குற்றம்னு அர்த்தம். புரைதீர்காமும் புல்லிய வகையில் குற்றமில்லாத ஒரு காதல். இது எந்த விதமான களங்கமும் சொல்ல முடியாது. இப்படி 10 பெண்கள் பாடியதாக சொன்னா அந்த மன்னனுக்கு 10 பெண்களோட உறவுன்னு யாரும் சொல்ல முடியாது. இது புலவன் அப்படி கற்பனையாக பாடுகிறான். இந்த நெறி என்ன ஆயிற்று? பிற்காலத்துல நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தாங்கள் பெண்ணாக மாறி இறைவனை அப்படி பாடினார். இது அதுலயும் ஒரு விளக்கு இருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய ஆராய்ச்சிக்குரிய செய்திகள். நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தாங்கள் பெண்ணாக தங்களை உருவகித்துக் கொண்டு இறைவனை தலைவனாக கருதி பாடிய அந்த பாடல்கள் எல்லாம் இருக்கின்றன. அதுல ஒரு விதி விலக்கு ஆண்டாளம்மா. அந்த அம்மா மட்டும் தானே காதல் கொண்டார். அரங்கன் மீது அவர்கள் கொண்ட காதல் அது மானிட பெண்டு தெய்வத்தின்பால் நயர்ந்த பக்கம் என்று சொல்லுவார். மனிதனா ஒரு மனித பெண்ணா பிறந்தாச்சு. ஆனா மானுடற்கென்று பேச்சுப்படியில் வாழகில்லேன் கண்டாய்னா என்ன பாட்டு அது? திவ்ய பிரபந்தத்துல அதை படிக்கணும். ஆண்டாளுடைய பாட்டை படிக்கணும். மனிதர்களுக்கு என்று பேசப்பட்டால் நான் வாழவே மாட்டேன். என்னை மணந்து கொள்ளுகின்றவன் ஒரு மனிதன் அல்லன். நான் தெய்வத்தையே காதலிக்கிறேன், அரங்கனே காதலிக்கிறேன். அவன் வருவானா? வருவான் என்று சொல்லி இறுதியில் இறைவனுடைய திருத்தாள் அடைந்தாள் என்பது வரலாறு. அதனால அதுல அது ஒரு விதி விலக்கு இருக்கட்டும்.
அமரர்கள் முடியும் அறுவகையானும் பொறைதீர்காமும் புல்லிய வகையிலும் ஒன்றன் பகுதி ஒன்றும் என்ப. இந்த நூற்பா இந்த தமிழெல்லாம் காணாமல் கரைந்து போய் கொண்டிருக்கிறதேங்கிறதா எனக்கு வருத்தம். 6 வகையான போர் வீரர்களை பாடுவதும் அவர்கள் மீது ஒரு பெண் காதல் கொண்டதாக பாடுவதும் ஆகிய 7 பகுதிகளை அமரர்கள் முடியும் 6 வகையான 7 வகையான போர் வீரர்களை பாடுவதும் பிறகு அவர்கள் மீது ஒரு பெண் காதல் கொண்டதாக பாடுவதும் ஆகிய 8 உட்பகுதிகளை உடையது. இப்ப தெளிவா தெரிஞ்சிருக்கும். இந்த தெளிவோடு நாம அதற்கு பிறகு போக வேண்டும். அடுத்து தேவர்க்குரிய இதுல அவரு நச்சினார்க்கினியர் பார்த்தாரு. தேவர்க்குரிய 6 வகை வாழ்த்து, அப்புறம் முனிவர் பார்ப்பார், ஆணிரை மழை முடிவுடை வேந்தர் உலகு, இவங்கதான் தேவர்கள்னு சொன்னாரு. அதெல்லாம் பொருத்தமான உரையா தெரியல நமக்கு. காலம் அதுக்காக நச்சினார்க்கினியரை நாம குறை சொல்ல முடியாது. அவருடைய காலத்துல அவருடைய அளப்பரிய பெரும் புலமை. ஆனா அவர் வைதிக சமயத்தை சார்ந்தவராக இருந்து அந்த அடிப்படையிலேயே பல நூற்பாக்களுக்கு பொருள் கண்டதுனால நமக்கு ஒத்து வரல. அந்த பகுதிகளை நீக்கிட்டா அதற்கு பிறகு நச்சினார்க்கினியர் உச்சிநேர் புலவர்கள் நச்சினார்க்கினியர் தான். ஆனா அவர் என்ன பண்ணாரு, இளம்பூரணர் என்ன பண்ணாரு, அமரர் என்பதற்கு தேவர்கள் என்று அவரும் கொண்டார். அப்புறம் கடவுள் முனிவர் பார்ப்பார் என்று அவரும் சொல்லிட்டு அதற்கு பிறகு 8வது காதலை பாடுதல் சொன்னாரு. பாரதி இதுல அமரர் என்பதற்கு போர் வீரர் என்று பொருள் கொண்டதுனால சிக்கல் தீர்ந்து போயிட்டு அதையே பிற்காலத்தில் எல்லாரும் கொள்வாராயினார். அடுத்த நூற்பா வழக்கியல் மருங்கின் வகைப்பட நிலை. இந்த நிலைன்னு படிக்கிறாங்க. அளபட வரக்கூடிய இடத்துல அப்படி படிக்க கூடாது. அந்த ஐகாரத்தை இன்னும் நீட்டணுங்கிறதுக்காகத்தான் அந்த இகரத்தை தனியா ஒதுக்க கூடாது. நிலை என்று படிக்கணும். வழக்கியல் மருங்கின் வகைப்பட நிலை பரவலும் புகழ்ச்சியும் கருதிய பாங்கிரும் பாராட்டு புகழ்வர் என்ற இவற்றிற்காக பாடானே தான். பாராட்டுதல் புகழ்தல் தான் பாடான். பரவலும் புகழ்ச்சியும் கருதிய பாங்கியும் முன்னோர் கூறிய குறிப்பினும் அதுலேயும் ஒரு மரபு இருக்கு. அப்படி பாடுகின்ற போது முன்னோர் கூறிய அந்த நெறி நின்று பாடுகின்ற போது செந்துரை வண்ணப்பகுதி வரைகின்றாங்கே. இங்கதான் தொல்காப்பியத்தை சரியா படிச்சிருந்தாதான் இந்த இடத்துல பொருள் சொல்ல முடியும். என்னென்ன அகப்பாடல்களை பாடுவதற்கென்று ஒரு யாப்பு வரையறை இருந்தது அந்த காலத்துல. அது எங்க சொல்றாரு, பாடல் சார்ந்த புறநெறி வழக்கம் கலியே பரிபாட்டு ஆயிருகாவினும் உரியதாகும் என்பனார் புலவர்னு அகத்திணைகள்ல படிச்சோம். அகப்பாட்டு பாடுகிறவர்கள் எப்படி பாடணும், ஆசிரியப்பாவில பாடக்கூடாது, கலிப்பாவில பாடணும், பரிபாட்டுல பாடணும் அப்படின்னு தொல்காப்பியர் என்மனார் புலவர்னார். தொல்காப்பியர் தனக்கு முன்னிருந்த அந்த வழக்கத்தை சொல்றார். கலியே பரிபாட்டு ஆயிருவாவினும் உரியதாகும் என்பனார். அதனால அகப்பாட்டு பாடினா காதல் பாட்டு பாடணும்னு சொன்னா அது கலிப்பாவில பாடணும், இல்லாட்டி பரிபாட்டுல பாடணும். அது ரெண்டும் ஏன் அது ரெண்டும் பாடணும், அந்த ரெண்டும் இசைப்பாட்டு. அந்த ரெண்டும் இசைப்பாட்டு. அந்த இசையோடு தான் அந்த காதல் பாட்டை பாடும். இப்பவும் கலிப்பாட்டை படிக்கும்போது அந்த இசையோடு அந்த சந்தத்தோடு படிக்கணும். எப்படி படிக்கணும், அது இயல்பாகவே அதில் ஒரு சந்தம் இருக்கும். செல்வப்போர் கவற்கண்ணன் செய்து இந்த சிறவாடி முல்லைத்தார் மடமன்னர் முடித்தலை முறுக்கி போய் எல்லை நீர் என் கொன்மு இடைமுடையும் மதியம் போல் மல்லலோம் எழியாரை மர்மம்பாய் ஒழித்ததே. இது ஒரு தரவு குத்தக கலிப்பா. இப்ப நான் சொன்னது காப்பெருங்காலத்துல மேற்கோளாக வரக்கூடிய ஒரு தரவு குத்தக கலிப்பா. இதுல ஏற்ற இறக்கத்தோடு அப்படி பாடும். அதைத்தான் சொன்னாரு, அகப்பாட்டு பாடுவதற்கு அப்படி உண்டு. இங்க பாடாங்கணையில பாடுகிற போது செந்துரை வண்ணப்பகுதி வரைவின்றாங்கே. அப்படி இசையோடு தழுவி அந்த வண்ணப்பாடல் இங்கு பாட வேண்டும். வண்ணம்னு சந்தம், ஓசை. அந்த ஓசை நிரம்பிய ஒரு பாடலை பாட வேண்டும் என்பதில்லை, ஆசிரியப்பாதால் பாடலாம். இங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது, தொல்காப்பியர் அகப்பாடலுக்கு இப்படி இலக்கணம் இருப்பதாக சொல்லி இருக்கிறாரு. ஆனா நிறைய ஆசிரியப்பாக்கள் தானே அகப்பாடலா இருக்கு. அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை எல்லாம் ஆசிரியப்பாக்களா தானே இருக்குன்னு கேட்கலாம்.
அது தொல்காப்பியர் இதுல இருந்து என்ன தெரிகிறதுன்னா, தொல்காப்பியர் காலத்தால் முற்பட்டவர் என்பது தெரிகிறது. சங்க இலக்கியத்துல மாறி போச்சு. அகப்பாடல்களை ஆசிரியப்பாவால் பாடுகிற ஒரு வழக்கம் வந்துவிட்டது. அப்படி எண்ணிக்கொள்ள வேண்டும். சரி, வண்ணப்பகுதி வரைகின்றாங்கே, அப்படி ஒரு கட்டுப்பாடு இல்லை. வரைவு என்றால் கட்டுப்பாடு, வரையறை என்று பொருள். அதனால அப்படி ஒரு நெறிமுறை இல்லை. இதனால என்னப்பா அதுல வேணாலும் பாடலாம் என்று சொன்னார். அதனால தேவரை பராவுவதற்கும் போவீரரை போற்றுவதற்கும் அரசர்களை பாராட்டுவதற்குமாகிய பாடாங்கனையை எப்பாவாலும் பாடுக என்று சொன்னார். அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம உரையாசிரியர்களுடைய வல்லமே. அவங்க மட்டும் இல்லைன்னா இந்த தொல்காப்பியத்தில் உள்ளார போக முடியாது. ராகவேங்கார் அவர்கள் சொல்லுவார்கள், நல்ல ரத்தன குவியல்களை வைத்திருந்த ஒரு பாதாள அறையில விளக்கும் வெளிச்சம் இல்லாமல் எப்படி போய் அதனை தேடுவது என்று மயங்கி கொண்டிருந்த காலத்தில் இந்த உரையாசிரியர்களுடைய கை விளக்குத்தான் நமக்கு உதவிற்று. போய் நாம அந்த தொல்காப்பியம் என்ற அரதனத்தை, இருளறையில் கிடந்த அரதனத்தை நாம் கண்டுகொண்டோம் என்று ராகவேங்கார் அவர்கள் சொல்லுவார்கள். அந்த பாட்டு பாருங்க, கண்ணகஞ்ஞானம் அளந்ததும் இந்த உலகத்தையே ஒருத்தன் அளந்தான். யாரு? திருமால் 3 அடியால உலகத்தை அளந்தான். இந்த மகாபலியை பற்றி மாவலின்னு தான் சொல்லணும். வடமொழியில மகாபலின்னு சொன்னாங்க. அது மாவலி என்பது தமிழாக்கம். அந்த மாவலியினுடைய ஆற்றலை பற்றி சொல்லுகின்ற போது புராணங்கள்ல கூட ரொம்ப வளமான கற்பனை போயிட்டே இருக்கு. அதுல பல பேருக்கும் தெரியாத செய்தியை நான் சொல்றேன். மாவலி எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காக வந்து நிற்கிறான். எல்லாம் வந்து வாங்கிட்டு போங்கன்னு. அவன் முகமே பார்க்கல, ஏந்திய கையிலெல்லாம் கொட்டுகிறான். என்ன வேணும் என்ன வேணும் கேட்டதெல்லாம் கொடுக்குறான். அப்ப ஒரு ஆள் வர்றான் அங்க இருந்து, பயந்தவர்களும் இகழ் குரலன்னாரு கம்பராமாயணத்துல. பெற்றவர்களே சீச்சி, இப்படி ஒரு பிள்ளையா, இவ்வளவு அசிங்கமா, அருவருக்கு தகவையத குள்ளமா, பார்த்தாலே எனக்கு என்னமோ பற்றி கொண்டு வருகிறதேங்கிற தாய் கருதக்கூடிய அந்த மாதிரியான ஒரு வடிவம். பயந்தவர்களும் இகழ் குரலம், அந்த குறை வடிவமாக இருக்கக்கூடிய நிலையில கையும் காலும் வீசிட்டு அந்த குட்டையான உருவம் அங்கிருந்து வந்து மகாபலியை பார்த்து எக்கி நின்று, என்னுடைய காலால ஒரு 3 அடி மண்ணு கொடுன்னு கேட்டுதான். கேட்டது எப்படி பாருங்க, இவன் காலம் எவ்வளவு இருக்கும், என் காலால 3 அடி கொடுக்கணும். அப்பவே ஐயா வந்திருக்கணும். வந்துருச்சு. யாருக்கு? மகாபலிக்கு வரல. அவன் கொடை மடம் பூண்டவன். அவர் சிறிதும் ஐயப்படலை. கேட்கறத கொடுத்துட வேண்டியதுதான். அப்பதான் அமைச்சர் வந்து தடுக்கிறார், கொடுக்காத, இதுல ஏதோ சூது இருக்கு, வந்திருக்கிறவன் சாதாரணமான ஆளா தெரியல, அவன் வந்து ஏதோ மாறு வேடம் பூண்டு வந்திருக்கிறான், கொடுக்காதேன்னு சொல்லும் போது, அதெல்லாம் இல்லையா, நான் கொடை என்று வந்துவிட்ட பிறகு கேட்பது கொடுத்தாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய அறம் என்று சொல்லி மாவலி அவனை அரக்குன்னு சொல்றேன். அவன் என்ன செய்தான், பயந்தரின் அரும்புணல் கையில் தீண்டலும், உடனே குளத்திலிருந்து கொண்டு வந்த தூய்மையான தண்ணீரை எடுத்து சார வார்க்கிறான், கொடுப்பேன் அப்படின்னு. உடனே அதற்கு பிறகு அழித்து விடுகிறான். ஒரே காலால வச்சு மாவலியா உலகமும் முழுவதும் அளந்தான். விண்ணும் மண்ணும் அளந்த பிறகு மாவலியினுடைய தலையில வச்சு அடிக்கணும். இந்த இடத்துல ஒரு புராணம் இருக்கு. அந்த புராணத்தை யாரும் சொல்றது இல்லை. மகாபலி அந்த திருமாலினுடைய காலால வச்சு அழித்தின பிறகு கீழே மண்ணுக்கு கீழே போறானே தவிர அழியல. அப்பதான் மாவலி சிரித்து கொண்டே சொன்னானா, கடவுளை பார்த்து, திருமாலை பார்த்து, என்ன நீ அழிக்கவே முடியாது, எனக்கு அவ்வளவு உரம் இருக்கு, நான் போர்களிலே பயின்றவன், தூக்கி போறதெல்லாம் எனக்கு தெரியாது, அதனால என்ன நீ காலால வச்சு அமுச்சி அழிச்சிடலான்னு நினைக்காத, என்ன செய்யலான்னா என்ன நான் விட்டின்னா நான் மேல வந்துடுவேன் மேல என்று சொல்லுகிறான். அவனுடைய வல்லமையை பார்த்து, சரி உனக்கு என்ன வேண்டும் என்ற உடனே, நான் இந்த உலகத்துல உன்னுடைய அன்பனாக இருக்க வேண்டும் என்ற உடனே அவளுக்கு மாவலிக்கு ஒரு இருக்கை கொடுக்குறான். சரி நீ இரு என்று. அது பிராணத்தில் அப்படி அவனுடைய முடிவை, ஏன்னா பெரிய கொடையாளிக்கு வந்து அப்படி ஒரு முடிவு நேரக்கூடாது. அதனால புராணம் அப்படி சொல்லுகிறது. வடமொழி புராணம் தான் நான் சொல்லுவது. அதனால அவ்வாறு கண்ணகஞ்ஞாலம் அளந்ததும்
தாமரசீர் தன்னரும் பூங்குருந்தம் சாய்த்ததும் குருந்த மர வடிவத்திலே வந்த அரக்கனை சாய்த்தான் கண்ணன். நன்னிய மாய தகடம் உதைத்ததும் ஒரு சகட வடிவிலே ஒரு வண்டி போல அங்கிருந்து வந்தான். ஒரு சக்கரம் போல வந்தான் ஒரு அரக்கன், வண்டி சக்கரம் போல. அதையும் எட்டி உதைத்ததும் இந்த மூன்று செயல்களையும் பூவை பூ வண்ணன் அடி, காயாம்பூவை போலும் நிறமுடைய திருமாலினுடைய அடியை இவ்வாறு போற்றத்தக்கது என்று பாடுகிறார். இது வெண்பா. அதனால வெண்பாவினாலும் பாடலாம் என்பதற்கு இந்த நூற்பா எடுத்துக்காட்டு. அடுத்தது காமப்பகுதி கடவுளும் வரையா ஏனோர் வாங்கியது என்மனார் புலவர். 2 அடியில என்ன பொருள் செறிவு பாருங்க. இந்த காமம் என்பது வேண்டாத ஒரு உணர்ச்சி இல்லை, கமம் நிறைந்து எழும் என்று நாம படிச்சோம் உரியல்ல. உள்ளத்தின்கண்ணே இன்ப ஊற்று பெருகி நிறைந்திருப்பதுதான் காமம். திருவள்ளுவர் 2 காமத்தையும் பேசுறார். வேண்டாத காமம் ஒண்ணு இருக்கு, அது காம வெகுளி மயக்கம் வரத. காமத்து பால் என்று வரக்கூடிய இடத்துல அது ஒரு அன்பு உணர்ச்சி. அது சிற்றின்பம்னு சொன்னாங்களா? அது ஏன் என்று கேட்டால் அது சிறிய நேரத்து இன்பம் என்று பல பேர் சொன்னாங்க, சிறுமை இன்பம் என்று சொன்னார். அந்த இடத்துக்கு திருக்கோவையார்ல உரை எழுதுகின்ற பேராசிரியர் பெருமகன் எழுதுகிறார், இவள் தரும் இன்பத்தை சிற்றின்பம் என்று சொல்லுவது எம்பெருமான் உரைகின்ற பேரம்பலத்தை சிற்றம்பலம் என்று சொல்லுவது போலன்னார். அதனால அது மகிழ்ச்சிக்குரியது, அது வாழ்க்கைக்கு மிக இன்றியமையாதது என்பதனால்தான் காமத்து பால் என்று அதனை வகுத்தான். அத்தகைய காமப்பகுதி கடவுளும் வரையார். கடவுளையும் அப்படிப்பட்ட காமம் கொண்டதாக ஒரு பெண்ணின்பால் நேசமுற்றதாக பாடலாம். அதுக்கு நமக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. முருகன் வள்ளியை நயந்தது அப்படி. அதனால முருகன் ஒரு காம நிலையில், காதலுற்ற நிலையில், இந்த இடத்துல காதல் தான் இதுக்கு பொருள், காதலுற்ற நிலையில் வள்ளியை நயந்தான். காமப்பகுதி கடவுளும் வரையார், கடவுளுக்கும் உண்டு. அப்புறம் ஏனோர் வாங்கியதும் என்மனார் புலவர். அரசர்களையும் அப்படி சொல்லலாம், அரசர்களும் அப்படி காமுற்றதாக பாடலாம். அரசர்கள் மீது பெண்கள் காமுற்றதாக பாடலாம். அதுதான் பிற்காலத்துல உலாவாச்சு, அரசன் உலா வருகிறான், அதை பற்றி பின்னாடி பார்க்க போறோம். அப்போது ஒரு பெண் காதல் கொண்டாள் என்று ஒருத்தன் பாடினா அது உலா. அப்புறம் ஒரு பெண் காதல் கொண்டதா, அது 7 பருவத்து பெண்களும் காதல் கொண்டதா பாடினான். பேதை பெரும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் 7 பருவத்து பெண்களும் காதல் கொண்டதாக பாடினார். இதெல்லாம் ஒரு பாட்டு மரபு கடைசியில உலாப்புறம் என்ற ஒரு செய்யுள் வகையாக, இலக்கிய வகையாக மலர்ந்தது. அதனால கடவுள் மீது தெய்வ பெண்டில் காதல் கொண்டதாக பாடலாம், கடவுள் மீது மானிட பெண்டில் காதல் கொண்டதாக பாடலாம். கடவுள் மீது தெய்வ பெண்டில் கொண்ட காதல் தான் சிவன் மீது பார்வதி கொண்ட காதல். அது திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்துல, பெரிய புராணத்துல இடம்பெறும். அதே போல முருகன் வள்ளி மீது கொண்ட காதல், அவர்கள் அது கடவுள் மாட்டு வள்ளி முருகன் மீது கொண்ட காதல், அது கடவுள் மாட்டு தெய்வ பெண்டில் நயந்த பக்கம். அது கடவுளிடத்து மானிட பெண்டில் கொண்ட காதலுக்கு ஆண்டாளுடைய காதல் எடுத்துக்காட்டு. இவ்வாறு சொல்வதும் இவர்களுடைய காதலை பாடுவதும் பாடாண்களே ஆகும் என்று கொள்ள வேண்டும். அடுத்தது குடவி மருங்கினும் கிழவதாகும். 4 சொற்கள்ல ஒரு புதிய இலக்கிய வகையை அறிமுகப்படுத்தார். ஒரு குழந்தையின் மீதும் இவ்வாறு ஒரு காதலோடு பாடலாம். குடவி பருவத்திலும் அதனுடைய விளையாட்டெல்லாம் சேர்த்து மகளிரோடு அவன் விளையாடுவதா, அந்த குழந்தை விளையாடுவதாக பொருந்தி பாடலாம். அதுதான் பிற்காலத்துல பிள்ளைத்தமிழாயிற்று. என்ன அருமையான பிள்ளைத்தமிழ் பாருங்க. மீனாட்சி அப்படியே குழந்தையாக்கி தாளாற்றார் இந்த குமரகுருபரர். படிங்க அந்த பாடல்கள்ல சில பாடல்களேனும் மனதில் இருக்கும். எப்படி பாடுறாரு? அம்புலி, வானத்திலே இருக்கக்கூடிய அம்புலியே, இந்த பெண் மீனாட்சியோடு வந்து நீ இந்த வையை கரைகளை விளையாடு. உனக்கு நீ அவ்வாறு விளையாடுவதற்கு நான் உன்னை ஏன் கூப்பிடுகிறேன் தெரியுமா? உனக்கு இவ்வளவு, இந்த பெண்ணுக்கும் இந்த குழந்தைக்கு ரொம்ப உறவு இருக்கு, ஒற்றுமை இருக்கு அப்படின்னு ஒரு பாட்டுல பாடுவார். அடுத்த பாட்டுல உடனே அம்புலி, உனக்கு நான் இன்ன பொருளை தருகிறேன், வா தந்து விளையாடு. தானம், தாமம், தானம். அப்புறம் அம்புலி, என்ன நினைச்சிட்டு இருக்கிற வந்து விளையாடாம? நீ யாரு? நீ ஒரு சாதாரணமான ஒரு நிலா, வானத்தின் கோள்.
இந்த மீனாட்சிற்கால எல்லா உலகத்தையும் தாங்குகின்ற தாய் இவரோட வந்து விளையாட மாட்டியா என்றார். கடைசியில தண்டம் வந்து விளையாடல, உன்னை விட மாட்டேன் பொறுப்பு. இப்படி சாமதான பேத தண்டம் என்ற 4 நெறியானும் பாடுவது பிள்ளைத்தனம். அதுமையா தித்திக்கிற பாட்டு. கண்டுபடு குதலை பசுங்களி இவற்கு ஒரு கலாபேதமனை கலைமறைகள் முறையிடுவ கொண்டோ அலால் உன் கலா அநீதி என தெரிந்தோ கண்டுபடு திரு தாதையார் வழிமுதல் என குறித்தோ பலர் சடைமுடிக்கு எந்தை தன்னருங்கண்ணியா வைத்தது கடைப்பிடித்தோ குண்டுவிடு பார்க்கடல் வரும் திருச்சேரியோடு கூட பிறந்தது ஓர்ந்தோ கோமாட்டி இவள் நின்னை வம்மென கொம்மென கூப்பிட பெற்றாள் என்கிறார். என்ன பாட்டு! உன்னை எதுக்காக கூப்பிடுறா தெரியுமில்ல? இறைவன் தன்னுடைய சடை முடியிலே அந்த உன்னை நிலாவாகி உன்னை வைத்திருக்கிறார். இவளோ இறைவனுடைய மனையாட்சி, அந்த ஒற்றுமை குறித்து கூப்பிடுகிறேன் என்று அப்படியெல்லாம் சொல்லி கூப்பிடக்கூடிய ஒரு நிலையை அதான் பிள்ளைத்தனம். குழவி மருங்கினும் கிடவதாகும். குழந்தையும் அப்படி பாடலாம். அது பிள்ளைத்தனை இலக்கியமாயிற்று. அடுத்தது ஊரொரு தோற்றம் உரித்தரு மொழிவ. ஊருக்குள்ளார தலைவன் வருகின்ற போது பெண்கள் எல்லாம் காதல் கொண்டதாக பாடுகின்ற ஒரு மரபும் உண்டு. அதுதான் உலா என்று சொல்லப்படும். மூவர் உலா பாடியிருக்கிறார் ஒட்டக்கூத்தர். விக்ரம சோழன் உலா, குலோத்துங்க சோழன் உலா, விக்ரம சோழன் உலா, ராசராசன் 2ஆம் ராசராசன் சோழன் உலா என்று 3 தலைமுறை அரசர்களை ஒட்டக்கூத்தர் பாடியிருக்கிறார். இந்த காலத்துல இந்த ஒட்டக்கூத்தருக்கு என்ன வயதோ தெரியல, 3 சோழ அரசர்களுடைய காலத்துல இருந்து அவங்கள பாடியிருக்கிறார். பெரும்புலமையோட வாய்ந்தவர் ஒட்டக்கூத்தர். அவர் சிற்றிலக்கியங்களை பொழிந்தவர். இந்த காலத்துல கம்பருக்கு நிகரான ஒரு புலவராக அவர் விளங்கியவர். அவர் சைவத்திற்கு பெரும்புலவர் ஒட்டக்கூத்தர். வைணவத்திற்கு ஒரு புலவராக விளங்கினாலும் கம்பர் அந்த இலைகளையெல்லாம் தாண்டி பெரும்புலமை இங்கே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கினார் கம்பர். அதனால மூவர் உலா பாடிய ஒட்டக்கூத்தரை நாம நினைத்து பார்க்கணும். ஊரொரு தோற்றமும் உரித்தன் மொழி. ஊருக்குள்ளார வர்றான் வேந்தன். அப்படி வருகிற போது இந்த பகுதியை பாடுகிற போது பார்த்தீங்கன்னா முத்தொள்ளாயிரம்னு ஒரு இலக்கியம் இருக்கு. பலராலும் படிக்கப்படாத ஒரு இலக்கியம். 3 அரசர்களை பற்றி, சேர சோழ பாண்டியராகிய 3 அரசர்களை பற்றி ஆளுக்கு 900 பாடல் வீதம். 3 × 900, 3 பெருக்கல் 900, 2700 பாடல்கள் இருந்ததாக சொல்லுகிறார்கள். நமக்கு கிடைக்கிறது 102 பாடல்கள் தான். அருமையான பாடல். என்ன கற்பனை, என்ன கற்பனை! இந்த பெண் சொல்லுகிறாளா, தாய் சொல்லுகிறாளா, உள்ளர கடை தெருவில் வர்றான் அரசுங்கிறதுக்காக நான் பார்க்கறதுக்காக போறியா, நீ போகக்கூடாது, உள்ள கடை அப்படின்னு வச்சு கதவை சாத்தி பூட்டிட்டான். ஜன்னலையும் அடைச்சாச்சு. எப்படி பார்க்கறது? அந்த காதல் கொண்ட பெண்ணும் அங்கிருந்து ஓடி வந்து அந்த கதவுல முட்டி கொள்ளும் போது அவளுடைய கண்ணுக்கு சரியா அந்த கதவுல ஒரு தொலை இருக்கும். அப்பதான் அவ சொன்னாலாம், இந்த தாய் இருக்கிறாள இவ கொடியவன், ஆனா இந்த கதவை செய்தான தச்சன் அவன் ரொம்ப நல்லவன். இந்த வீட்டுல இப்படி ஒரு பெண் வருவா, இவள் காதல் கொள்ளுவா, இவளுடைய உயரம் இவ்வளவு இருக்கும், இவள் அந்த தலைவனை பார்ப்பதற்கு ஏதா ஒரு தொலைவை போன்னு கருதி வச்சிருக்கான் பாருங்க. அவன் எப்பேற்பட்டவனா இருப்பான் அந்த தச்சன் வாழ்கிறனால. அதனால இவ்வளவு அரிய கற்பனைகளை உடையது இந்த முத்தொள்ளாயிரம். சரி, அதனால இப்படி பாடுகிற போது பேதை முதலாக பேரிளம்பன் ஈராக, அதாவது 5 வயது 6 வயது தொடங்கி 45 வயது வரை இப்படி பெண்கள் எல்லாம் பாடுகின்ற ஒன்றைத்தான் உலா என்று பிற்காலத்திலே சொன்னார்கள். இங்கே மெய்ப்பெயர் மருங்கின் வைத்தனர் வழியே, இங்க அரசனுடைய பெயரை இயற்பெயரை சொல்லி பாடுவார். அப்படின்னு என்ன பொருள்? அகப்பாட்டுல சொல்ல மாட்டாங்க. இது அகப்பாட்டு இல்ல, அகப்பாட்டு போல்வதோர் உத்தின்னு எழுதுவார் உரையாசிரியர். அகப்பாட்டு போல்வதோர் உத்தி, இது ஒரு டெக்னிக். உத்தின்னா டெக்னிக். அதுல அவ்வாறு பாடுகிற போது, ஒரு அரசனை பாடுகிற போது என்னெல்லாம் பாடுவாங்க? கொடிநிலை கண்களி வள்ளி என்ற வடுநீங்கு சிறப்பின் முதலன 3 கடவுள் வாழ்த்தோடு கண்ணியவருமே. இறைவனை பாடுவதற்காக பாடுகின்ற பாட்டு இருக்குது, அது கடவுள் வாழ்.
அந்த கடவுள் வாழ்த்துக்கு உரிய கொடிநிலை, கந்தளி, வள்ளி ஆகிய மூன்றையும் அரசனுக்கு பொருத்தி பாடுவது வழக்கம். அது என்ன, அரசனுக்கு எப்படி பொருத்தி பாடுவது? கொடிநிலை. ஊர்ல திருவிழா, முதல்ல என்ன செய்வாங்க? கோயில்ல திருவிழான்னா கொடி ஏற்றுவாங்க. இறைவனுடைய கொடி எப்பேற்பட்ட கொடி அது? அது ஏறுச்சு கொடியில. ஊரெங்கும் திருவிழா, எல்லாரும் அதுல ஈடுபட்டு இருக்கிறார்கள். அந்த கொடியை வாழ்த்தி பாடுகிறார். அந்த இறைவனுடைய கொடியை வாழ்த்தி பாடுவது போலவே அரசனுடைய கொடியை வாழ்த்தி பாடுவார்கள். அவன் போருக்கு புறப்படுகிறான். அந்த கொடி வெளியே வருகிறது, அரண்மனையை விட்டு வருகிற போது இந்த கொடியை வாழ்த்தி, கொடிநிலை என்பது அதுதான். வேறுபட்ட உரை இருக்கிறது, அது பின்னால சொல்லுவார். கொடிநிலை, அந்த கொடியை வாழ்த்தி பாடுதல். அடுத்தது கந்து அழி, அதை பிரிக்கணும். அப்படி கந்து அழி, கந்துன்னா பற்றுக்கோடு, மதில் என்று பொருள். பகைவருடைய மதிலை அழிக்கிறான். யாரு? இறைவன் அழிக்கிறான், சிவபெருமான் அழிக்கிறான், மாயவன் அழிக்கிறான். அவர்கள் அரக்கர்களுடைய மதிலை அழித்தது போலவே மன்னனும் மாற்றாருடைய மதிலை அழிக்கிறான். அதை நம்ம உரிமை திணையில பார்த்தோம். அந்த மதுரை அழிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை இறைவனுடைய செயலோடு ஒப்பிட்டு பாடுதல். அடுத்தது வள்ளி. வள்ளி என்றால் ரெண்டு பொருள் இருக்கு. வள்ளி, வாடா வள்ளி என்று சொல்லுவாங்க. வள்ளினா வள்ளி கிழங்கு, அது வாடும், அந்த கொடி வாடிடும். இது இந்த இடத்துல இது வாடா வள்ளி, வாடாத புகழையுடைய வள்ளி பாட்டு. அது என்ன வள்ளி என்றால், வெற்றி பெற்ற பிறகு ஆடுகின்ற கூத்துக்கு பெயர் வள்ளி கூத்து. அந்த வள்ளி கூத்தாடுதல். இந்த மூன்று பொறுமைக்குன்னும் வடிமைங்கு கரத்தின் முதலான மூன்றும் கடவுள் வாழ்த்தோடு கண்ணிய வருமே, கடவுள் வாழ்த்தை போலவே பொருந்தி வரும், அந்த கருத்து வகையிலேயே பாடப்பட்டதாக அமையும் என்று காட்டினார். அதாவது பாட்டுடை தலைவனை சார்த்தி வருகின்ற போது இவை மூன்றும் கடவுள் வாழ்த்தோடு பொருந்த பாடப்பெறும் என்று அதற்கு பொருள். எப்படி எடுத்துக்காட்டு, மன்னனுடைய கொடி எப்படி பாடுறான் பாருங்க. பூங்கண் நெடுமுடி பூவை பூ மேனியான். இந்த திருமாலை பற்றி சொல்லுகிற போது பூவை பூ மேனியான்னு சொல்லுவாங்க. அது என்ன பூவைன்னா காயாம்பூ, அதை இன்னைக்கு காசாம்பூன்னு சொல்லுவாங்க. இந்த காசாம்பூங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரு வயலட் கலர்ல இருக்கும், ஒரு நீல நிறத்துல இருக்கும். உண்மையிலேயே திருமால் என்பவன் கருப்பா அல்லது நீலமா? இந்த ரெண்டு நிறமும் ஒன்றாகவே பேசப்பட்டிருக்கிறது பண்டைய இலக்கியங்கள்ல. கருப்பும் நீளமும் ரெண்டும் ஒன்று. அடர்ந்த நீளம் கருப்பு, அவ்வளவுதான். அது பூவை பூ மாதிரி இருக்கிறான். பூவை பூ மேனியான் பாம்புன் பறவை கொடி போல. அது கருட கொடி உடையவனவன், பாம்பை உண்ணுகின்ற கருட கொடி. அந்த கொடி போல ஒன்று இந்த மன்னனுடைய கொடி என்று பாடுவதனால இது கொடிநிலை. அடுத்தது கந்தழி. அங்கு எரிந்தானும் இவனால், அன்றைக்கு மாற்றாருடைய அரக்கர்களுடைய அது மதுளை அளித்த தெய்வமும் இவன்தான். இன்று இவன் மாறா எதிர்வார் யார், இன்று இவனுக்கு யார் வர முடியும் என்று சொல்லி அரணை அழித்த பெருமையை பேசுவது கந்தழி. அடுத்தது வள்ளி கூத்து. எல்லாரும் சேர்ந்து கைவணைந்து ஆடுகின்ற அந்த வள்ளி கூத்தை பற்றி நாம வெற்றி திணையில பார்த்தோம். வாடாவள்ளி பயவரியத்தி ஓடா கடல் நிலை என்று சொல்லுவோம். அதனால எல்லாரும் சேர்ந்து கூத்தாடுவாங்க. எங்க ஆடுவாங்க? தேருக்கு முன்னும் பின்னும் ஆடுவாங்க. அது முன்தேர் குறவை பின்தேர் குறவை என்று சொல்லப்படும். இந்த நச்சினாருக்கு நீர் என்ன பண்ணாரு, இந்த கொடிநிலை, கந்தளி, வள்ளி இந்த மூன்றுக்கும் இளம்பூர்ணர் சொன்ன உரையை நான் இப்ப சொல்லியிருக்கிறேன். கொடிநிலை, கந்தளி, வள்ளிங்கிறதுக்கு அரசனுடைய கொடி, அரசன் மாற்றாருடைய மதுளை அளித்த வீரம், அரசனுடைய வெற்றி கண்டு பாடுகின்ற வள்ளி கூத்து என்று இளம்பூர்ணர் உரை எழுதினார். நச்சினாருக்கு நீங்க அப்படி எழுதல. கொடிநிலை என்பது சூரிய மண்டலம், நெஞ்சுடர் மண்டலம். கொடிநிலை என்பது சூரியன். கந்தளி என்பது எல்லாவற்றையும் கடந்து நிற்கக்கூடிய ஒரு தத்துவ பொருள். வள்ளி என்பது நிலா, கண்கதிர் மண்டலம் என்று சொன்னார். இந்த உரையை விட இளம்பூர்ணருடைய உரை இயல்பாக பொருத்தமாக இருக்கிறது. அதை நம்ம கொண்டோம். அடுத்தது கொற்றவள்ளை ஓரிடத்தான. கொற்றம்னு வெற்றி என்று பொருள்.
வெற்றியை பாடுகின்ற வள்ளை கூத்து அதுவும் ஓரிடத்தில் நிகழும். எப்படி சொல்லுவா? ஓடு வெற்றி வெற்றியில நீ பகைவர் நாடுகளை கொளுத்து அந்த நெருப்புல உன்னுடைய கழுத்தில் இருக்கிற மாலை வாட வேண்டும். இப்படியெல்லாம் பாடுவது கொற்ற வள்ளை. அது அருமையான ஒரு பாட்டு புறநானூற்றுல இருக்கு. வல்லாராயினும் வல்லனராயினும் புகழ்தலுற்றோருக்கு மாயோன் என்ன குறைசால் சிறப்பின் புகழ்சால் மாறன்னு பாடுவான். நீ திருமாலை போன்றவன், நீ உன்னுடைய வெற்றி என்னன்னு சொல்றது? நீயே பிறர் நாடு கொள்ளும் காலை இறங்கு கதிர் கழனி இளைஞரும் கவர்ல. அங்க இருக்கிற வயல்ல இருக்கிற நெல் தானியம் எல்லாவற்றையும் உன்னுடைய படை வீரர்கள் கவர்ந்து கொள்ளட்டும். நனந்தலை பேரூர் எரியும் நைக்க அந்த பேரூர்களை உன்னுடைய நெருப்பு சுடட்டும், கொளுத்தட்டும். அதற்கு பிறகு கடிமரம் கடிதல் ஓம்புமின் உன்னுடைய காவல் மரத்தை, அரசனுடைய பகை அரசனுடைய காவல் மரத்தை வெட்டுவது மட்டும் வேண்டாம் என்று பாடக்கூடிய புறநானூற்று பாட்டு இருக்கு. அந்த பாட்டுல கவனிக்க வேண்டியது ஒன்று இருக்கு. வல்லார முதல் அடி வல்லாராயினும் வல்லுனராயினும். நீங்க ரெண்டு சொல்லுக்கும் ஒரே பொருள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது இலக்கணம் இல்லை. வல்லுனர் என்றால் வல்லவர்னு பொருள், வல்லார்னா வன்மை இல்லாதவர்னு பொருள். இன்னைக்கு அவர் வல்லார், அவர் இதுல வல்லார்னு சொல்றாங்க. வல்லார்னு வன்மை இல்லாதவர்னு பொருள். அப்படி சொல்லக்கூடாது. வல்லாராயினும் வல்லுனராயினும் இந்த புறநானூற்று பாட்டு தொடங்குது. அடுத்தது இப்ப அடுத்த நூற்பா அதுக்கு துறைகளை சொல்றார். பாடாண்கணைக்குரிய துறைகளை இப்போது நாம பார்க்க போறோம். ரொம்ப அருமையான செய்தி. இந்த இதுல வரக்கூடிய 10 துறைகளை பற்றி நாம பார்க்க போறோம். கொடுப்போர் ஏற்றி கொடார் கழித்தலும் பாருங்க. புலவர்கள் பாடானாக வேந்தனை பாடுகின்ற போது கொடுப்போரை ஏற்றி கொடுக்காதவரை படித்தல் நூலகத்துல இயற்கதான். பிற்காலத்துல தனிப்பாடு இருக்கிறதுலாம் அருமையான பாடல்கள்லாம் இருக்கின்றன. ஔவையார் பிற்காலத்து ஔவையார் பாடிய பாடல்கள் எல்லாம் அருமையான பாடல்கள் எல்லாம் இருக்கின்றன. கொடுப்போர் ஏற்றுதலும் கொடாரை படித்தலும். கொடுப்போர் ஏற்றி கொடார் படித்தலும். கொடுக்கிறவனும் பாராட்டுவாங்க யாரும். அந்த கொடைங்கிறது எல்லாருக்கும் வந்துடாது. நம்ம தனிப்பாடல்ல பார்த்துருக்கிறோம்ல, கொடையும் தயையும் பிறவி குணம். அது பிறப்பிலே இருக்கணும். கொடுக்கிறேன்னு சொல்லிடுவான் எல்லாரும். கரியாகி பரியாகி காரருமை தானாகி கடைசியில ஒரு புடவையாகி அப்படி போயிட்டு பாம்பை. உனக்கு ஒரு யானை தர்றேன்னா முத நாள், அடுத்த நாள் உனக்கு இல்லை யானை வேண்டாம், யானையை வச்சுனாலும் சமாளிக்க முடியாது, ஒரு குதிரை தர்றேன்னா. அப்புறம் மறுநாள் குதிரை வேண்டாம் உனக்கு, ஒரு எருமை மாட்டு தர்றேன், அதை போய் கறந்து பால் குடிக்கலாம். கடைசியில் அதெல்லாம் வேண்டான்னு ஒரு முளை புடவையாகி, நீ என்ன இருந்தாலும் பெஞ்சான ஒரு முளை புடவையா வச்சுக்க அப்படின்னு சொன்னான். இவ்வாறு ஒருவனுடைய கொடுமை இவ்வாறு இருந்தது என்று ஔவையார் பாடுவார். அதனால கொடுப்போரை பாராட்டுதலும் கொடாரை பழித்தலும். நம்மகிட்ட அருமையான இலக்கியம் இருக்கு. பாரி வாரி என்று பல ஏற்றி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர். பாரி ஒருவரும் அல்லன் மாரியும் உண்டு இன்று உலகு பிறப்பது என்று புறநானூற்று பாட்டு. பாரியை விட ஒருத்தன் கொடை வெள்ளம் இருக்க முடியுமா? அவன் கொண்டது கொடை மடம். மடம்னா அறிவின்மை. கொடுக்கறதுல அவனுக்கு அறிவே கிடையாது. யாருக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியாது. கேட்டதெல்லாம் வாரி கொடுக்கறது தான் கொடை மடம். அந்த கொடை மடம் அதுல 151வது பார்த்த புறநானூற்றுல 2 அரசர்கள் இருப்பாங்க. இளங்கண்டீரக்கோன்னு ஒருத்தன், இளவிச்சிக்கோன்னு ஒருத்தன். இந்த இளவிச்சிக்கோங்கிறவன் நன்னனுடைய மரபுல வந்தவன். இளங்கண்டீரக்கோ இளவிச்சிக்கோ 2 அரசர்கள் இருக்கு ஒன்னா உட்கார்ந்து இருக்கும் போது அங்கிருந்து வருகிற பெருந்தலை சாத்தனார் என்ன பண்ணுவாரு, இந்த கண்டீரக்கோவை தழுவி கொண்டு அவனை பாடுவாரு. இளவிச்சிக்கோ ஒரு முறை ஏங்கி பார்ப்பான். அப்ப அவனை பார்த்து சொல்றாரு, நீயும் பாடுதற்குரியவன் தான், என்ன நன்னனுடைய மரபுல வந்திருக்கிறாய், ஆனால் நீ புலவருக்கு அடைத்த கதவினை, புலவர்களுக்கு நீ பரிசு கொடுக்க மாட்ட, கதவை அடைச்சி வச்சிருக்கிற, அதனால உன்னை பாட மாட்டேன் போ அப்படின்னு விடுறாரு. இதுதான் கொடுப்போர் ஏற்று கொடார் பழித்தலுக்கு அந்த 151வது புறநானூற்று பாட்டு அருமையான எடுத்துக்காட்டு. அடுத்தது 2வது துறை. அடுத்தூர்ந்து எழுதிய இயல் மொழி வாழ்த்தும்.
புறநானூற்றுல பல பாடல்களுக்கு இதுதான் துறை. இயன்மொழி வாழ்த்து, இயல்பை வாழ்த்துதல். ஒரு அரசனுடைய உண்மையான இயல்பை கூறி வாழ்த்துதல் தான் இயன்மொழி வாழ்த்து. எப்படி இருக்கு? எங்க இருக்கு? ஆகும் ஆணியர் பார்த்தரமாக்களும் பெண்டிரும் பிடியுடை ஈரும் தென்புலம்பாளருக்கு அருங்கடலுக்கும் பொன்போர் புதல்வர் பெறாதீரும் எம் அம்பு கடிவிடுதும் மரண் சேர்மின். நான் எல்லாரோடையும் போர் செய்து எல்லாரையும் தாக்கக்கூடிய ஆள் இல்லையா. பசுக்கெல்லாம் அப்பால கொண்டு போயிடுங்க, பார்ப்பவர்களே அப்பால் கொண்டு போய்விடுங்கள், பெண்களே அப்பால் கொண்டு போய்விடுங்கள், பிணியுடையவர்களே அப்பால் கொண்டு போய்விடுங்கள், இறுதிக்கடன் செய்வதற்கு மகனை பெறாத பெற்றோர்களே அப்பால் போய்விடுங்கள், போர் செய்வதற்குரியவர்கள் மட்டுமே வாருங்கள் என்று சொல்லி அப்படி போர் செய்யக்கூடிய அதுதான் இயல்மொழி வாழ்த்து. அடுத்தது செய்வரல் வருத்தம் வீட வாயில் காவலருக்கு உரைத்த கடைநிலை. கடைநிலைன்னா வாயிலினுடைய கடைப்பகுதியில வந்து ஒரு புலவனோ அல்லது ஒரு புலமகளோ வந்து நின்று கொண்டு ஏயா கதவை மறிச்சிட்டு நிற்கிற, உன்னுடைய அரசனை பார்க்கணும், நான் எங்க இருந்து வர்றேன், செய்வரல் வருத்தம், ரொம்ப தொலைவுல இருந்து வர்றேன், என்ன பார்த்தா தெரியல, செய்வரல் வருத்தம் வீட, வீடன்னா அடிய, நான் தொலைவிலிருந்து வருகின்ற வருத்தம் நீங்க என்ன உள்ளார அனுமதின்னு வாயில் காவலர்கிட்ட கேட்ட. இந்த வாயில் காவலர்களுக்கு ரொம்ப அதிகாரம் இருக்கும், நீங்க அவ்வளவு எளிதா விட்டுற மாட்டாங்க. அரசனுடைய கட்டளை அப்படி. சிலப்பதிகார சிலப்பா இருக்கிறோம், இந்த அறிவரை போகிய பொறியெருமைக்கு இறைமுறை உழைத்தோன் வாயிரோயன், உனக்கும் அறிவில்லாது என்று சொல்லி உனக்கும் அறிவில்லை என்று வாயிலோரை பார்த்து கண்ணகி சொல்லுகிறார். அதே போல அருமையான பாட்டுக்கு இது இருக்கு, இந்த இதுக்கு புறநானூற்றுல இருக்கு. அதிகமான நெடுமானந்திக்கும் ஔவையாருக்கு நெருக்கமான நட்பு இருந்ததெல்லாம் பிற்காலத்துல முதல்ல சந்திக்க போகிற போது இந்த மாதிரி வாயு காவலன் மறித்தான். அட போயா, உன் அரசன் தான் பெரிய அரசனா, எத்தனையோ பேர் இருக்காங்க, காவினம் கலனி சுருக்கினம் கலப்பை என்னுடைய இசை கருவிகளை எல்லாம் போட்டு மூட்டையா முட்டு கட்டிக்கிட்டு நான் போவேன், என்னுடைய தோழிலே என்னுடைய யாழ் முதலாகிய கருவிகளை எல்லாம் எடுத்து வைத்து கொண்டு நான் எங்க வேலைக்கு போறேன். ஏன் எங்க போக அப்படின்னு கேட்குறியா? மரங்கூல் தச்சர் கைவல் சிறார், நல்ல தச்சு வேலைக்காரர்கள் இருப்பாங்க, தச்சர்கள். அந்த தச்சர்களுடைய பிள்ளைகள் இருப்பாங்க. அந்த பிள்ளைகள் என்ன செய்வார்கள், அப்படி ஒரு மர துண்டு கிடைச்சா போதும், ஒரு அருமையான சிற்பம் பண்ணிடுவாங்க, ஒரு அருமையான பம்பரம் வெட்டிடுவான், ஒருத்த அருமையான ஒரு தெய்வ உருவ சமைச்சிடுவான். அது குலத்தினாலே வந்த விச்சை, பரம்பரையா வந்த ஒரு விச்சை பெருமை. அதுபோல மரங்கொல் காட்டுக்கு போனா எத்தனையோ மரம் இருக்கு. இந்த சிறுவர்கள் காட்டுக்கு போனான்னு வச்சுங்க, ஏதாவது ஒரு கடையை வெட்டி எடுத்து அருமையான சிற்பம் செய்திருவான். அது போல எனக்கு எத்திசை செல்லினும் அத்திசை சோறுன்னா, எந்த திசைக்கு போனாலும் எனக்கு சோறு போடுற ஆள் இருக்காய்யா, நான் ஒன்றும் சோற்றுக்காக வரல என்று வாயில் காவலருக்கு உரைத்து செல்லுகிறாள் அவ்வை. அது 206வது பாட்டு. எத்திசை செல்லினும் அத்திசை சோரே என்று அவர் பாடணும். அதுதான் செய்வரல் வருத்தம் வீட வாயில் காவலருக்கு உரைத்த கடைநிலை. அடுத்தது கண்படை கண்ணிய கண்படை நிலையும். அது அரசன் தூங்க போறான், இறைவன் தூங்க போகிற போது பாடுவார்கள், இறைவன் எழுகின்ற போது பாடுவார்கள். அதே போல அரசன் தூங்க போகிற போது பாடுதல் உண்டு, அது துயில் ஏற்றுதல் என்று சொல்வார். அந்த இறைவனை ஊஞ்சலை அசைத்து பாடுவது போன்ற ஒரு பாட்டு. உன்னுடைய கண்கள் உறங்குக என்று நம்ம இந்த மாதிரி பாடுகின்ற இடத்துல கண்ணை மூடு அப்படின்னு சொல்லக்கூடாது, அது பொருள் வேற ஆயிடும். கண் மலர்கள்னு பாடணும். அந்த மரபு பிற்காலத்துல சினிமா திரைப்பட பாட்டுல கண்ணதாசன் கடைப்பிடிச்சார். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி அப்படிங்கிற பாட்டுல கண் மலர்வாயே பாரு, தூங்குங்கிறதுக்கு கண் மலர்வாய் கலரும், கண் மலர்வாயே. கண்படை கண்ணிய கண்படை நிலையும். அடுத்தது கபிலை கண்ணிய வேள்வி நிலை. வேள்வின்னு இந்த இடத்துல யாகம் இல்லை, வேட்டல் விரும்புதல்னு பொருள். விரும்பி நிற்றல், அதுதான் வேள்வி. கபிலை என்றால் பசு, ஆணிரை. எனக்கு ஒரு ஆணை கொடுத்தால்
ஒரு பசுவை கொடுத்தால் நான் பிழைத்துக் கொள்வேனே என்று ஒருத்தன் வந்து நிற்கிறான். அப்படி கபிலை கண்ணிய வேள்வி நிலை, அதுக்கு பேர் கபிலை கண்ணியன கருதிய கபிலை கண்ணிய வேள்வி நிலை. அடுத்தது வேலை நோக்கிய விளக்கு நிலை. அது என்னது? வேலை நோக்கிய விளக்கு நிலைன்னு விளக்குக்கு 5 முகம் உண்டு. அப்படி ஏற்றப்பட்ட விளக்கினுடைய சுடர்கள் எல்லாம் வேலை நோக்குகின்றன என்றால் வீரம் விளையப் போகிறது என்று பொருள், வீரம் விளைந்தது என்று பொருள். அப்படி விளக்கை பார்த்து என்னுடைய ஒளி விளக்குகள் எல்லாம் வேலையே நோக்குகின்றன, அப்படிப்பட்ட அத்தகைய வீரன் நீ என்று பாடுவது வேலையை நோக்கிய விளக்கு நிலை. அடுத்தது வாயுரை வாழ்த்து. வாயுரை வாழ்த்துன்னா பாராட்டு. பாராட்டு என்றா சும்மா இல்லாததெல்லாம் சொல்ல மாட்டான். நம்முடைய சங்க புலவர்களுடைய பெருமை என்னவென்றால், ஒரு அரசனுக்கு இல்லாத சிறப்புகளை எல்லாம் பாடி இந்திரனை சந்திரனை எல்லாம் பாடுறதெல்லாம் வழக்கம் இல்லை. நம்ம பார்த்தோம்ல, இளங்கண்டீரக்கோ இளவிச்சிக்கோவில இளவிச்சிக்கோவை தழுவவில்லை ஒரு புலவன், ஒன்னும் பாட மாட்டேங்க அப்படின்னு சொன்னான் பாருங்க. நாமார்க்கும் குடியல்லோம் நம்மனை அஞ்சோம் என்று பிற்காலத்துல இந்த உரம் திருநாவுக்கரசரிடத்தில் இருந்தது. இன்னும் அரசனை பாடுறது, பெரிய அரசன். நம்மாழ்வார் சொன்னாரு, அட என்னாவது எத்தனை நாளைக்கு ஆகும் புலவியர்கள் மன்னா மனுஷரை பாடி ஒழிவீர்கள். மனுஷனை போய் பாடுற ஐயா, எதுக்கு ஐயா அது? எத்தனை நாளைக்கு ஆகும்? சோத்துக்காக இப்படி பாடலாமா ஐயா என்று நம்மாழ்வார் பாடுகிறார். அப்படி இந்த பிற்காலத்தில் இருக்கிற நாயன்மார்களுக்கும் ஆழ்வார்களுக்கும் இப்படி ஒரு உரம் இருந்தது. அஞ்சுவதே இல்லை, அஞ்சுவது ஒன்று இல்லைன்னு பாடினாரு நாவுக்கரசர். இந்த அச்சம் இல்லை சங்க புலவர்கள் வழியாக வந்தது. சங்க புலவர்களுக்கு அப்படிப்பட்ட அச்சம் இல்லை. யாரையும் அப்படியெல்லாம் பாராட்டியெல்லாம் பாட மாட்டாங்க. தகுதி இல்லாம ஒருத்தரை பாராட்டணும். இப்ப சான்றிதழ் கொடுக்கறது மாதிரி இல்லை. அப்ப எல்லாருக்கும் பாராட்டி ஏதாவது எழுதி கொடுக்குறான் பாருங்க, அது மாதிரி இல்லை. அப்படிப்பட்ட வாயுரை வாழ்த்து. அதுக்கு இலக்கணம் சொல்லுகிற போது வேம்பும் கடுவும் போல ஆகாத மொழிகளையும் சொல்லணும், கசப்பான மொழிகளை சொல்லணும். வேப்பம் கொழுந்து போல, வேப்பம் பூ போல, அதே போல கடுக்காய் போல கசப்பான மொழிகளையும் சொல்லணும். என்ன இவ்வாறான பழக்கங்களை எல்லாம் நீ கொண்டிருக்கிறாய், அழிந்து விடுவாய்ன்னு சொல்லணும். அரசனை பார்த்து பாடணும். அப்படி பாடிய புலவர்கள்லாம் இருக்கிறார்கள். அதுதான் அதுக்கு பேரு வாயுரை வாழ்த்து. அடுத்தது அது நல்ல எடுத்துக்காட்டு பார்க்கலாம். நம்ம சித்ராந்த பாடல காயிலில் இருந்து கவளங்குளினே மாநிலத்திலிருந்தும் பன்னாட்காகும் 100 பெருவாயினும் தவித்து பூக்குனே வாய்புகதனும் கால் விரிந்து கெடுக்கும்னு பாருங்க. என்ன நீ வரி வாங்குற? அளவுக்கு மீறிய வரி வாங்கக்கூடிய அரசனாக நீ இருப்பது என்பது நல்லதன்று. யானைக்கு கொண்டு போய் வயல்ல விட்டா அது உண்பதை விட காலாலே மிதித்து அழிவது அதிகமாக இருக்கும். ஆனா அதையே அரித்து கொண்டு வந்து உணவாக்கி கொடுத்தா, கவலங்கவலமா கொடுத்தா பல நாட்களுக்கு ஆகும். நீ வரி வாங்குவதில் சரியான ஒரு முறையை கடைபிடிக்க வேண்டும் என்று பித்ராந்தையார் பாண்டியனிடம் சென்றவாறு பேசுவார். அதனால சேரரசனிடம் பார்த்து பாடுவார். அது மாதிரி பாடுகின்ற அந்த நேர்மை இருந்தது. காய்நெல்லருக்கு கவளங்குளினே மாநிலங்களிலும் பாண்டியன் அறிவுடை நம்பியை பார்த்து பாடுகின்ற ஒரு செயல். பாண்டியன் அறிவுடை நம்பியை பாடுகிறார். 184வது பாட்டு. அடுத்தது செவி அறி உருங்கிறது செவி அறி உரை. செவி உரை சுருக்கி சொன்னார். அது என்ன? பொங்குகளின்றி பொறையோர் நாப்பன் அவிதல் கடன. பெரியவங்க அடக்கமாயிருயா அப்படின்னு சொல்லுவதா செவி அறி உரு. செவியின்கண் சென்று அறிவுறுத்தல், அறிவுரை சொல்லுதல். இந்த அறிவுரை சொல்லுவது புலவர்களுடைய கடை. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு அரசன் நினைக்க மாட்டான். என்ன, புலவர்களிடம் அவர்களுக்கு ஒரு மதிப்பு இருந்தது, அச்சம் இருந்தது. இந்த புலவர்கள் சொன்னா அது உடனே அது வாய்மையாக ஆகிவிடும், அது வாய்த்து விடும். கேடோ நன்மையோ எதுவாக இருந்தாலும் புலவன் சொன்னா பலிக்கும். அதனால நாம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று சொல்லி பாடுவதுதான் அந்த செவி உரை என்று சொல்லப்படும். அடுத்தது புறநிலை வாழ்த்து. புறநிலை வாழ்த்து என்பது, அரசனே நீ வழிபடுகின்ற தெய்வம் உன்னை காப்பதாக.
நீ படியற்ற பெரும் செல்வத்தோடு விளங்குவாயாக என்று வாழ்த்துதல் தெய்வத்தோடு தெய்வ குறிப்போடு சேர்த்து வாழ்த்துதல் தான் புறநிலை வாழ்த்து. அடுத்தது கைக்கிளை. இந்த கைக்கிளையில 2 வகை. கைக்கிளைன்னா இந்த கைக்கிளைங்கிற சொல்லு எப்படி வந்தது என்றால் கையின சிறுமைன்னு பொருள், கிளை என்றால் உறவு என்று பொருள், சிறிய உறவு. இந்த அகத்திணையில கைக்கிளைன்னு பார்த்தோம். அது ஒருத்தன் போய் பிதற்றுவான், காதல் மொழிகளை ஒரு பெண்ணிடத்தை பிதற்றுவான். அந்த பெண்ணுக்கு எந்த விதமான காதல் குறிப்பும் இல்லாம போராண்டு போயிடுவான். அதுதான் கைக்கிளை. சொல்லுவது பெறால் சொல்லி இன்புறுதல் அந்த படித்தோம். அகத்திணைகள் சொல்லி எதிர் பெறுவதில்லை, அவரிடமிருந்து சொல்லே இல்லை, இவன் தான் ஒரேடியா பெனாத்தனாம்பான். அது மாதிரி ஒரேடியா இவன் பேசுவான், அவ கேட்கவே மாட்டா, அவ போயிடுவான். அது அங்க கைக்கிளை. இங்கேயும் அப்படிதான். புலவன் பாடப்பாட அரசன் அப்படியே புன்னகைத்து கொண்டு இருக்கிறான். அது ஆண்பார் கூற்று கைக்கிளை, பெண்பார் கூற்று கைக்கிளைன்னு 2 பகுதி. ஆண் பாடுவதாக பாடுவது, பெண் பாடுவதாக பாடுவது, இந்த 2ம் கைக்கிளை. அது கலித்தொகையில அருமையான பாட்டுலாம் இருக்கு. நீயும் தவறிலே என்னை புறங்கடை போதர விட்ட நுமரும் தவறில நிறையடி கொல்யானை நீர்க்கு விட்டான் பறையறைந்து செல்லற்கு என்னாத இறையே தவறுடையான் அப்படின்னு சொல்லு. என்ன அழகு, என்ன அழகு! உன்னை போய் வீதியில வர விட்டாங்களே, சொல்லியிருக்கணும்ல, இந்த மாதிரி ஒரு அழகான பெண் வர்றா, மனம் பேதலிக்கக்கூடிய ஆளெல்லாம் போயிடு அப்பால அப்படின்னு யானை நீராடுவதற்காக போகிற போது பறை அடைகிறாங்கல்ல, யானை வருது அப்பால போயிடுங்க. அந்த மாதிரி அழகான பெண்ணாகி நீ வரும்போது சொல்லியிருந்தா நான் அப்பால போயிருப்பேன்ல, இப்ப ரொம்ப துன்பமா இருக்க அப்படின்னு பாடுறான் கலித்தொகையில. அதுதான் கைக்கிளை. ஆகிய இந்த 10ம் ஒரு பகுதி. இந்த 10 துறைகளை உடையது பாடான். அடுத்தது பாடானுடைய இன்னொரு பகுதி. இந்த 10 என்ன, பின்னாடி 10 என்ன என்றால், முதல் 10ம் ஏற்கனவே வரலாற்றிலே இருந்தது, நம்முடைய இலக்கண நூல்களிலே காணப்பட்ட 10. அவற்றை எடுத்து காட்டி அதற்கு பிறகு பின்னால இயக்கூடிய துறைகளை சொல்லுகிறார். அது இந்த 88வது நூற்பாடு. தாவில் நல்லிசை கருதிய கிடந்தோர்க்கு சூதர் இயற்றிய துயிலடை நிலையும். சூதர் என்பவர்கள் அரசன் உறங்க போகின்ற போது அவர்களை பாடுகின்றவர். அதே துயில் எடை நிலைங்க, துயிலை எழுப்புதல். காலையில போய் சூதர்கள் போய் வாழ்த்தி அரசனே விழித்து எழுத, நாளங்காக்கக்கூடிய பொறுப்புடைய அரசனே எழுக என்று துயிலை எழுப்புவது துயில் எடை நிலை. தாவில் நல்லிசை கருதிய கிடந்தோர்க்கு, நல்லிசை நல்ல புகழை கருத்தா என்றால் குற்றம், தாவில் என்றால் இந்த சொல்ல பாருங்க. தொல்காப்பியம் நமக்கு அயலான ஒரு நூலோ அல்லது நமக்கு விளங்காத நூலோ இல்லை. இதை படிச்சு தொலைக்காம, இதை பாடமா வைக்காம, இதை புறக்கணித்ததுனாலேயே இந்த நூல் பல பேருடைய பார்வையில கரத்துல படாமல் போயிட்டது. இந்த ஒரு சொல்ல நான் சொல்றேன் பாருங்க, இது இங்கும் சொல்லப்படலை இந்த செய்தி. தாவில் நல்லிசை, தான்னா குற்றம், இல்லுன்னு இல்லாத, குற்றம் இல்லாதன்னு பொருள். இப்ப இந்த சொல் வழக்கத்துல இருக்கு, யாருக்கும் தெரியல. இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. உடம்பு எப்படி இருக்கு, அதுல தேவை வேணும். அது தாவிலைங்கிறது தேவையில்லைன்னு ஆச்சு. குற்றம் இல்லைன்னு பொருள், குறை இல்லை. அந்த தாவில் என்பது தேவிலை, தேவலை என்ன. தாவில் நல்லிசை கருதிய கிடந்தோர்க்கு சூதர் இயற்றிய துயிலடை நிலையும். அடுத்தது ரொம்ப அருமையான ஒரு துறை பின்னணி சொல்லப்படுகிறது. கூத்தரும் பாணரும் பொருணரும் ஆற்றடை காட்சி உரள தோன்றி, கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும். கூத்தர், பாணர், பொருணர், விரலியர், இந்த 4 வகையான கலைஞர்கள். கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றடை காட்சி உரள தோன்றி ஆறின வழி. பரிசு பெற்றுக்கொண்டு போகின்ற ஒருத்தன் ஒரு கூத்தன் அல்லது ஒரு பாணன் அல்லது ஒரு விரலி அல்லது ஒரு பொருணன். இவர்கள் தன்னை போல வறுமைப்பட்டவர்கள் எதிரே வருகிற போது, அட ஏயா அப்படி இழைச்சி எலும்பும் தோறுமா வர்ற, எங்களை பாரு எவ்வளவு வளமா இருக்கிறோம். ஏன் தெரியுமா, கரிகார் சோழனை பார்த்தோம்,
அவனோடு தங்கியிருந்தோம், விருந்துண்டோம், மகிழ்ந்தோம், நாள் போவது தெரியாமல் பல நாட்கள் இருந்தோம். அவன் எங்களுக்கு செல்லுகின்ற போது வருந்தி வருந்தி விடை கொடுத்து அனுப்பினான். இப்போது நாங்கள் விட வளமா இருக்கிறோம், நீயும் போய் அவனை போய் சந்தியுங்கள், அவனை போய் பார்த்தால் உங்களுடைய வறுமை நீங்கிவிடும் என்று சொல்லுவதுதான் ஆற்றுப்படை. ஆறு வழி, வழியின்கண் கண்டோரை செலுத்துதல். போய் நீங்களும் இன்னான் இடத்து சென்று நீங்களும் பெறுக. கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றடை காட்சி உரளத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுரி சென்று பயனுகிற சொன்ன பக்கமும் நீங்களும் போய் பயனடையுங்கள் என்று சொல்லி அனுப்புவதுதான் இந்த ஆற்றுப்படை. எத்தனை ஆற்றுப்படை இருக்கணும்? கூத்தராற்றுப்படை, மலைபடு கடாம் என்று அதற்கு பெயர். கூத்தராற்றுப்படை, பாணாற்றுப்படை, திருவானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, விரலி ஆற்றுப்படை நம்மகிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்க. புறநானூற்றுல விரலி ஆற்றுப்படை துறையில பாட்டு இருக்கு, அதை பார்க்கணும். 10 பாட்டிலே போய் தேடக்கூடாது, புறநானூற்றுல இருக்கிறது. இவ்வாறு 4 வகையான ஆற்றுப்படைகளை நாம் பார்க்கலாம். அதுல சொல்லுவான், மெல்லியல் விரலி நீ நல்லிசை செவியில் கேட்சி நல்லது காண்பறியும். உனக்கு இதுவரை நீ பார்த்து காண்பு அறியாய், இதுவரையில் நீ பார்த்திருக்க மாட்ட, கேட்டிருப்ப ஒரு வேளை அவனுடைய புகழை. நீ போய் அவனை போய் பாரு, உனக்கு எல்லாம் கிடைக்கும். உனக்கு என்ன கொடுப்பான்? தாமரைப்பூ. உன்னுடைய கூந்தல்ல சூடிக்கொள்வதற்கு தாமரைப்பூவை கொடுப்பான். அது என்ன பெரிய தாமரைப்பூ பெரிய சொன்ன? தாமரைப்பூன்னா பொன்னாலாகிய தாமரைப்பூ, ஒற்றாமரை உன்னுடைய கூந்தலிலே சூடுவான் என்று பேசுவான். அதுதான் விரல் ஆற்றுப்படை. அது பிற்காலத்துல குழப்பநாயக்கன் காதல் விரல் ஆற்றுப்படைன்னு நூல்கள்லாம் வந்தன. அதெல்லாம் என்ன அருமையான நூல்கள். சுப்ரதீப கவிராயர் சும்மாவா எழுதியிருக்கிறாரு. ஒருத்தருக்கு அந்த நூல் இருக்கிறதே எப்ப தெரியாது. அது என்ன சொல்லுகிறான்னா, அண்டர் கருவுக்கும் அருங்காமதேனுக்கும் கொண்டதனுக்கும் கொடை வைத்தும் செங்கரத்தால் தான். இந்த அடியை படித்த உடனே நான் படிக்கிற காலத்துல, கல்லூரியில் படிக்கிற காலத்துல திகைச்சு போயிட்டேன். ஒருவனுடைய கொடை சிறப்பு இப்படி சொல்ல முடியுமா யாராவது? அண்டர் கருவுக்கும். அண்டர் கருன்னு என்ன? அண்டர்னா வானவர்னு பொருள். ஆங்கிலத்துல அண்டர்னா கீழே, தமிழ்ல அண்டர்னா மேல. அண்டர் கருவுக்கும், அண்டர் கருன்னா வானவரத்தில் இருக்கிற கற்பக மரம். அண்டர் கருவுக்கும் கற்பக மரத்திற்கும் அருங்காமதேனுவுக்கும், காமதேனு என்பது வானவரத்தில் இருக்கிற பசு, கேட்டதெல்லாம் கொடுக்கும். அண்டர் கருவுக்கும் அருங்காமதேனுவுக்கும் கொண்டல் தனக்கும் மேகத்துக்கும் உடை வயிற்றும் செங்கரத்தான். எப்படி கொடுக்கறதுங்கிறது சொல்லி கொடுத்தவன் இவன் தான். என்ன அருமையான ஒரு சுப்ரதீப கவிராயர் பாடியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இலக்கியங்கள்லாம் இனிமேல் இந்த எதிர்காலத்துல இவ்வளவு விட்டுட்டு போயிட்டாங்களே இந்த ஆளுங்க. கொடுக்க தெரியாத, வைக்க தெரியாத இடத்துல வைக்க போர்ல நெருப்ப வச்சாங்கிறது மாதிரி எவ்வளவு பெரிய செல்வத்தை எல்லாம் படிக்கிறான்னு சொல்லி கொடுத்துருப்பானா. யார் படிக்கிறாங்க? பல பேர் எதிர்காலத்தில் தகை நூல்கள் எல்லாம் வழக்கில் இருக்குமோ? இதுதான் பெரிய கவலை. நிறைய பொருளை ஈட்ட வேண்டும் என்ற கவலை இல்லை, நிறைய புகழ் பெற வேண்டும் என்ற கவலையும் இல்லை. என் தமிழ் அது எதிர்காலத்தில் எல்லாருக்கும் தாய்மொழியாகவும், வழிபடு மொழியாகவும், கல்வி மொழியாகவும், அரசாளுகின்ற மொழியாகவும் இருக்கிறது. கண்ணதாசன் சிங்கப்பூருக்கு போனாரு. சிங்கப்பூருக்கு போன போது அவர் சொல்றாரு, காட்சி படைத்தன கண்கள் எனில் அவை காண்பதற்கு சிறந்த இடம். அதான் சிங்கப்பூர். காட்சி படைத்தன கண்களில் அவை காண விரும்பும் இடம். அரசாட்சி முறைக்கென வள்ளுவன் அரங்கள் வகுத்த இடம். வள்ளுவன் சொன்ன அரங்கெல்லாம் அங்கதான் இருக்கலாம் சிங்கப்பூர்ல. அரசாட்சி முறைக்கென வள்ளுவன் வகுத்த அரங்கள் சிறந்த இடம். போய் சூழ்ச்சி பொறாமை இல்லாமல் தொழில்கள் வளரும் இடம். சூழ்ச்சி பொறாமை எல்லாம் இல்லாமல் தொழில்கள் வளரும் எல்லாம் சொல்லிட்டு வந்தார். சரி, கடைசியில சொன்னார் பாருங்க, தமிழ் ஆட்சி செய்யும் அந்த இடம் அழகிய சிங்கப்புரம். அந்த சிங்கப்புரம் என்ற சிங்கப்பூர்ல தமிழ் ஆட்சி மொழி. நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் ஆட்சி மொழி இல்லை, நம்முடைய இந்தியாவில் தமிழ் ஆட்சி மொழி இல்லை. எத்தனையோ மொழிகள் இருக்கு, அதுல இது ஒரு மொழி. இங்க எல்லாம் ஆங்கிலத்திலேயோ அல்லது வேறு மொழியிலேயோ நடக்குது. இவ்வாறு சிங்கப்பூர்ல ஒரு சிறிய நாட்டுல தமிழை ஆட்சி மொழியாக வைத்திருக்கிறார்கள். அதை வியந்து பாடுகிறார்கள். அதனால எதிர்காலத்துல இப்படிப்பட்ட இலக்கியங்கள் எல்லாம்
இது பதிப்பே வராது. இதெல்லாம் இனி யாரும் படிக்க போறாதனால அச்சிலே வராது. இந்த நூல்கள்லாம் அருமையான நூல். அது அது ஒரு மனிதனை நெறியிலே வாழ்வதற்காக நிறுத்துகின்ற நூல். அது ஒழுக்கத்தை கற்பிப்பது நூல். அது தீய ஒழுக்கத்தை கடைபிடித்தான் அழிந்தான் என்று சொல்லுவது அந்த நூல். அப்படிப்பட்ட நூல்கள்லாம் படிக்கணும். சரி, எங்க ஆசிரியர் எழுதுவாரு, ஒரு வீட்டில் நடந்த சிறப்பு நிகழ்ச்சி கேட்க போன போது அந்த 2-3 பேர் இறந்து போயிட்டதை பற்றி கேள்விப்பட்டு வருத்தத்தோடு இப்படியெல்லாம் நடந்துருச்சாமேன்னு சொல்லிட்டு வருவது போல நம்முடைய தமிழ் நூல்களில் இத்தனையெல்லாம் அழிந்தன 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 என்று சொல்லுவதை கேட்கும் போது வருத்தமாக இருக்கிறது. கவிஞர் சுரதா பாடுவார், கத்துக்கடல் நீராலும் கயவராலும் கண்கலந்த தூக்கத்தாலும் எத்தனையோ நூல்களை நாம் இழந்து விட்டோம், இல்லையெனில் 1 நூலா 2 நூலா 12,000 கோடி நூல்கள் என்றோ பைந்தமிழர் கைவசத்தில் இருந்திருக்கும்பா. அதனால எல்லாம் நிறைய இருக்கிறதையாவது தேடி பாதுகாக்கக்கூடிய ஒரு முயற்சி வேண்டும். எந்த முயற்சியும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தனி மனிதனுடைய முயற்சியாகவே இருந்திருக்கிறது. ஒரு ஊவே சாமிநாத ஐயர் போனாரு, ஏடுகள்லாம் தேடிக்கொண்டு வந்தார். ஒரு சீவை தாமோதரம் பிள்ளை போனார், ஏடுகள்லாம் தேடிக்கொண்டு வந்தார். ஒரு பரிதிமார் கலைஞர் முதல்ல தமிழ் மொழி வரலாறு எழுதினார். ஒரு காசு பிள்ளை முதல்ல ஒரு தமிழ் இலக்கிய வரலாறு எழுதினார் என்று இருக்கிறதை தவிர அரசு அவ்வப்போது இருந்த அரசெல்லாம் அதுதான் பாரதிதாசன் பாடினார். அந்நாள் மன்னர் கொடுத்த கொடைதானே இந்நாள் மட்டும் தண்டமிழ் இருப்பதற்கு அடிப்படை மானேன்னா. அந்த மன்னர்கள் கொடுத்த கொடைதான் இந்த நாள் வரையில தமிழ் இருப்பதற்கு காரணம். அரசாங்கம் பேண வேண்டும். அரசாங்கம் உரியவர்களுக்கு அதெல்லாம் சிறப்புகள் செய்ய வேண்டும். இந்த புலவர்கள் எல்லாம் ஆதரித்து போற்ற வேண்டும். சரி, அது இருக்கட்டும். தாவியில் நல்லி செய்த கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலையும் ஆற்றிலை காட்சி உரளை தோன்றி சென்ற பயன் எதிர சின்ன பக்கமும் என்று சொன்னார். அடுத்தது, சிறந்த நாளில் செற்றம் நீக்கி பிறந்த நாள்வையின் பெருமங்கலமும். அரசனுடைய பிறந்த நாள் பெருமங்கலம் வருகிறது. உடனே அரசன் சொல்லுகிறார், ஏதோ எப்போதோ குற்றம் செய்தார்கள், சிறையில கிடக்கிறாங்க, அவர்களாம் இன்றைக்கு விடுவிப்போம் என்று சிறந்த நாளில் செற்றம் நீக்கி அவர்களால் இருக்கக்கூடிய பகையை நீக்கி அவர்களுக்கு கைத்தலை நீக்குதல். அரசன் அப்படி கைத்தலை போட்டு கூடியவர்களை உறுப்பான். சில சமயத்தில் நல்லவர்களே கூட அவ்வாறு சிக்கிக் கொள்வது உண்டு, சிறையில போட்டுருவாங்க. அப்படி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு. அவங்க எல்லாம் பாடி இருக்கிறாங்க. அந்த இலக்கியங்கள்லாம் இருக்கின்றன, ஏதோ இருக்கின்றன, அவ்வளவுதான். அந்த இலக்கியங்கள்ல அரிய செய்திகள்லாம் இருக்கின்றன. அதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு போய் சேராது. அதுல ஒரு செய்தியை நான் மட்டும் சொல்றேன். பட்டினத்தாருக்கு சேந்தனார்னு ஒரு செயலாளர் இருந்தார். பட்டினத்தார் பெரும் செல்வர். அவருக்கு ஒரு செயலாளர் இருந்தார், சேந்தனார். அந்த சேந்தனாரை அரசன் என்ன பண்ண, சிறைப்படுத்தி கொண்டு போய் சிறையில போட்டுட்டான். சிறை ஒன்றும் செய்யாது சேந்தனாரை சிறையில போட்ட உடனே பட்டினத்தார் கோபம் வந்துடுச்சு. உடனே கைத்தளை கயல்வாயும் சேந்தனை கைத்தளை நீக்கி என் முன் கொண்டு வந்து காட்டு வெண்காட்டுள்ளானேன்னு பாடினார். வெண்காட்டிலே இருக்கக்கூடிய இறைவனே, திருவெண்காட்டிலே இருக்கக்கூடிய இறைவனே, என்னுடைய செயலாளன் சேந்தன் சிறைப்பட்டிருக்கிறான், அவருடைய கையிலே போட்டிருக்கிற விலங்கை அகற்றி கொண்டு வந்து என் கண்முனே நிறுத்தினா. யாரு? பட்டினத்தார். அப்படி நடந்தது. இறைவன் உடனே அரசனுக்கு ஆணையிட்டது போல நிகழ்ந்தது. அரசன் உடனே அறியாமல் செய்தேன் என்று சொல்லி சேந்தனை விடுவித்தான். அதனால அப்படி தலை நீக்குதல் என்பது ஒரு நிகழ்ச்சி பாடான் தனிக்கு உரியது. அடுத்தது, சிறந்த சீர்த்தி மண்ணு மங்கலம். அரசனுக்கு முடி புனைந்து நீராட்டுதல். இந்த முடி புனைகின்ற காலத்துல அரசனுக்கு ஒரு சிறப்பு பெயர் இடப்பெறும். அதுக்கு பேரு பிற்காலத்துல அபிஷேக பெயர்னு சொல்லுவான். திருமுழுக்காட்டு பெயர் அது. அந்த அரசர்களுக்கு அதுவரையில் ராஜராஜனுடைய மகனுக்கு பேரு முதல்ல மதுராந்தகன். அவன் பட்டம் சூடுகின்ற நாளில் அவனுக்கு ராஜேந்திரன் என்று பெயர் வைத்தார். அதுதான் மண்ணு மங்கலம். மண்ணுதல் என்றால் நீராட்டுதல். அவனை நீராட்டுகின்ற அங்க நம்ம பார்த்த உரிமை தேவையில மதிர்குடுமி மண்ணு மங்கலம்னு அங்கு மதிலினுடைய சிகரத்தை நீராட்டுதல், இங்க அரசனையே நீராட்டுதல். சிறந்த சீர்த்தி மண்ணு மங்கலமும் முடிமுனைந்து நீராட்டுதல். அடுத்து, நடைநிறுத்து ஏற்றிய குடைநிழல் மரபும்.
அரசன் ஒரு வெண்கொற்ற குடை வைத்திருப்பான். அது எதுக்காகன்னு கேட்டா, என் நிழலிலே வாழுகின்றவர்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறார், அவர்களுக்கு எந்த குறையும் இல்லை என்பதற்கு ஒரு அடையாளம். அதைத்தான் குடபுலவியனார் என்ற அரசர் சொல்லுகிற போது, நீ ஏங்கிருக்கிற குடை எதுக்கு? வெயிலுக்காக எடுத்திருக்கிற, மக்களை பாதுகாப்பதற்காக ஐயா, ஒழுங்கா நடந்துக்க அப்படின்னு குடபுலவியனார் சொல்றார். அதுபோல நடைமிகுத்து ஏற்றிய அந்த நடைமிகுத்து ஏற்றிய அந்த நடைங்களை சொல்ல பாருங்க, அது ஒழுக்கத்தை பாராட்டி நீ செய்யக்கூடிய செயல்கள் மிக நல்ல ஒழுக்கமுடையவனாக. இந்த காலத்துல இந்த சொல்லு இருக்கு, நடங்கள். அந்த ஆளோட நட சரியில்லையா அப்படின்னா நடக்கிறதுன்னு பொருள் இல்லை. அவன் ஒழுக்கமுடையவனாக இருத்தல் இல்லைங்கிறதுக்காக நட சரியில்லைம்பா. நடை நிறுத்தி ஏற்றிய குடைநிழல் மரமும், உன்னுடைய குடையில வாழ்கிறவர்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லை, நீ மிக ஒழுக்கமுடையவனாக திகழ்கிறாய், எல்லாரையும் போற்றுகிறாய் என்று சொல்லுவதுதான் இந்த துறை. அது எங்க இருக்கு? திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும். கொங்கலர்கா சென் குளிர்வன் குடை போன்று இது அங்கன் உலக அளித்தலாம். இல்லாவே உன்னை நான் பாராட்டுகிறேன். எதற்காக? அழகா இருக்கிறேன்னா ஒளி பெறுகிறாய் என்பதற்காக இல்லை, என்னுடைய அரசனுடைய குடை மாதிரி நீ இருக்கிற, அதனால பாராட்டுறேன். அதுதான் குடைநிழல் மரபை போற்றுதல். அடுத்தது மானார் சீட்டிய வான்மங்கலம். மானார் என்றால் பகைவர் என்று பொருள். அவர்கள் மாண்பு இல்லாதவர்களாக போய்விட்டார். மானார் சூட்டிய வாழ்மங்கலமும், பகைவரை ஒருக்கக்கூடிய ஒரு வாளை உடையவன் வேந்தன் என்று பாராட்டுதல் இந்த துறை. அது ரொம்ப அருமையா இருக்கும். பிற வீரர்களுடைய வேல் போல இல்லையா எங்களுடைய ஆளோட வேலு. அது ஒரு பக்கத்துல குடிசையில் அப்படி சாத்தி வச்சிருப்பான். எல்லாருக்கும் துன்பம் வறுமை என்றால் உடனே இந்த வேலை எடுத்துட்டு போவான், போர் செய்வான், பொருளை கொண்டு வருவான், எல்லாரையும் பாதுகாப்பான். பிறர் வேல் போலாதாகி ஊர் மரவன் வேலோ பெருந்தகை உடைத்தே. இந்த ஊர் மரவனுடைய வேல் ஒரு பெரும் தகமை உடையது என்று பாராட்டுவார்கள். வாழ்மங்கலம். வாழ்மங்கலம்ங்கிறது ஒரு அருமையான துறை. புறநானூற்றில் இது பீலியடிங்கிறதுக்கு வாழ்மங்கலம் என்று துறை வகுத்தார் ஆசிரியர். அடுத்தது மண்ணையில் அழித்த மண்ணு மங்கலமும், வெயில் அழித்தல், கோட்டை சுவர்களை எல்லாம் அழித்த அந்த வெற்றியை பாடுவது மண்ணு மங்கலம். ஒரு பெரிய தடுமாற்றம் தமிழ் உலகத்துல இருந்தது. வாங்கை திணைக்கும் பாடான் திணைக்கும் என்ன வேறுபாடு? அங்கேயும் வெற்றியை பாடுறான், இங்கேயும் வெற்றியை பாடுறான்னு. அதுவும் எது ஒரு பாட்டை வாகைன்னு சொல்றதா பாடான்னு சொல்றதா? அதுக்கு முதலாக பல நாட்கள் செலவழித்து பாடல்கள் எல்லாம் அணுகி நுணுகி பார்த்து இரண்டு திணைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை நான் எழுதினேன். என்னுடைய வாகை திணைங்கிற புத்தகத்துல அதை எழுதினேன். அவ்வாறு நான் ரொம்ப நுணுக்கமாக கண்டுபிடித்து எழுதி அந்த கருத்து அதற்கு பிறகு பின்னால களவு போயிட்டுன்னு தான் சொன்னேன். எல்லாரும் அதை மேற்கோள் காட்டாமலே எழுத தொடங்கிட்டாங்க. இன்னார் சொல்லியிருக்காருன்னு சொல்றதே இல்லை. அது தமிழ்நாட்டில் பழக்கம் இல்லை. என்ன வேறுபாடு என்றால், வாகையில பாராட்டுவது என்பது அப்போது நடந்த போரை கண்டு பாராட்டுவது. பாடான் என்பது அவனுடைய வாழ்க்கையில் நடந்த பல்வேறு போர்களை பற்றி, அவனுடைய கொடையை பற்றி, அழியும் திறனும் கொடையும் என்று இந்த பண்புகளை பற்றி எல்லாம் சேர்த்து பாடுதல் பாடான். அந்த வேறுபாட்டை என்னுடைய சங்க இலக்கியத்தில் வாகை திணைங்கிற புத்தகத்துல முதலாக நான் தான் எழுதுறேன். சரியாக பெருமை சொல்லிக் கொள்வதாக ஆகிவிடும். மண்ணையில் எழித்த மண்ணு மங்கலமும் என்று சொல்லுவாங்க. அடுத்தது பரிசில் கடைக்கூட்டு நிலையும். அவ்வாறு அரசனை போய் பார்த்து, அரசே ரொம்ப வறுமை துன்பத்தினால வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றான். அருமையான பாட்டு. மனையோடு எவ்வம் நோக்கி நினைவு நிற்படம் திசினே நற்போர் குமண என்று பெருந்தலை சாத்து நான் பாடினேன். என்னுடைய தாய் எப்படி இருக்கிறார்? சிலந்தி வலை பின்னியது போன்ற முகத்தை உடையவை. என்னுடைய மனைவி தன்னுடைய மார்பில பால் பெறுவதற்கு மாறாக குழந்தை அந்த மார்பை சுவைத்து பால் பெற முடியாமையினாலே அழுகின்ற போது அதோ நிலவப்பார் புலி வந்து பார் என்று அச்சுறுத்தியும் கவனத்தை வேறு பக்கம் திருப்பியும் அப்படியெல்லாம் எங்களுடைய வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில நான் நினைச்சேன், அவங்க முகத்தை பார்த்தபோது
எனக்கு ஒரு முகம் நினைவு வந்தது, அது உன்முகம். ஆகவே மனையோய் யுகம் நோக்கி நினை உட்படந்திசினே நற்போர்க்குமன. இந்தியாயின் நீ கொடுக்கறது குன்றிய அளவா இருந்தாலும் கூட எனக்கு அது போகும். உணர்ச்சி இல்லோர் உடமை இல்லை. தமிழ் தெரியாம போற்றாம இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் நம்மை பாட மாட்டேன் என்று தன்மானத்தோடு பாடுகின்ற ஒரு புலவனாக விளங்குகிறான். அதுதான் வாயிலே போய் நின்று இறைவனை ஏற்றுதல், கடைக்கூட்டு நிலை. அடுத்தது பெற்ற பின்னரும் பெருவளமேற்றி நடைவையும் ஏற்றிய இருவகை விடை. அருமையான பாட்டு பொருளாற்றுப்பட. ஏந்து போறானா எலும்பும் தோலுமா இழைச்சி போய் இந்த யாழை தூக்கிட்டு விரலியரை கூட்டிக் கொண்டு அங்கேயே போய் ஒன்றியான் பெட்டாளவையில் அப்படின்னா புனராற்றுப்படையில வரக்கூடிய அடியத்தான் நான் சொல்றேன். வாயில் கடையில நின்று மதில்களுக்கெல்லாம் வெளியில நின்று கொண்டு ஒரு தட்டு அந்த நரம்பு அப்படி இழுத்த உடனே ஓடி வந்தான் கரியார் பெருவளத்தான். ஓ, என்னுடைய பான சுற்றமோ என்று சொல்லி வியந்து பாராட்டி தழுவி கொண்டு உள்ளே சென்று எங்களுக்கு என்ன செய்தான், எங்களோட உடையெல்லாம் கிழிஞ்சிருக்கு, பேட்டியெல்லாம் கிழிஞ்சிருக்கு, சேலையெல்லாம் கிழிஞ்சிருக்கு, புதிய உடைகளை தந்தான். அதற்கு பிறகு எங்களை நீராட சொன்னான், புதிய உடைகளை தந்தான். அதற்கு பிறகு பாலில் செய்தன, பாகில் கொண்டன, பாலால் சமைத்த உணவு, பாகாக இனிய உணவு ஆகியவற்றையெல்லாம் கொடுத்து கல்லை ஊற்றி தந்து உண்ணுக உண்ணுக என்று சொல்லி விருந்து ஓம்பினான். பல நாள் அப்படி விருந்து ஓம்பிய பிறகு நாங்க போயிட்டு வர்றோம் ஐயா. ஏன் போறீங்க? இல்ல, சாப்பிட்டு ரொம்ப சலிச்சு போச்சு, கொஞ்சம் அந்த பழைய நிலையும் பார்த்துட்டு வந்தாதான் இதெல்லாம் நல்லா இருக்கும் போல இருக்கு, கொஞ்சம் விடை கொடுப்பா அப்படின்னு கேட்கும்போது வருத்தப்படுகிறான் கரிகாலன். பிறகு அவர்களுக்கு நிறைய பரிசெல்லாம் கொடுத்து தேர்ல கொண்டு வந்து ஏற்றி விடுகிறானா. ஏற்றி விட்டு அந்த முறையை சொல்றான் பாருங்க. காலின் 7 அடி பின் சென்று அந்த தேர் அசையும் போது 7 அடி அந்த தேரோடே நடந்து வர்றான் கரிகார் பெருவளத்தான். யாரு? கரிகார் பெருவளத்தான். யார? பாணர்களை வழி அனுப்புவதற்காக. 7 காலின் 7 அடி பின் சென்று தாறு களைந்து அடாடாடா தாறு களைந்து அந்த தேரோட்டியை பார்த்தானா. இந்த விரட்டுற சாட்டை குச்சி இங்கே கொடுத்துரு. அவங்க எல்லாம் ரொம்ப மென்மையானவர்கள், தேர்ல எப்படி போறதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, கீழே விழுந்துருவாங்க, நீ பாட்டு கடுமையா ஓட்டாத, அதனால சாட்டை குச்சியை என்கிட்ட கொடுத்து மெதுவா ஓட்டு என்று சொல்லி அனுப்பினான். இது புறநாற்றுப்படையில வரக்கூடிய காட்சி. எப்படி எழுதியிருக்கிறார்கள் பாருங்க. இவ்வாறு பெற்ற இருவகை விடையும், அதாவது நாங்க போறோம்னு சொல்லி அவங்களே போறது ஒரு விடை, அரசன் சரி என்று ரொம்ப விருப்பமில்லாதவன போயிட்டு வாங்க என்று சொல்லி அனுப்புதல் இன்னொரு வகை. 2 வகை விடையும் அச்சமும் உவகையும் எச்சம் இன்றி நாளும் உள்ளும் பிறவற்றின் நிமித்தமும் காலங்கண்ணிய ஓம்படையும். அதாவது அச்சத்தோடும் உவகையோடும் அதெல்லாம் குறையாம, அரசனே என்னுடைய எதிர்காலம் நல்லதாக ஆகுக, இதோ இந்த பறவையினுடைய சொல்லை பார்த்தால் உனக்கு எல்லா விதமான மங்களமும் விளையும் போல தெரிகிறது, இதோ இந்த சகுனத்தை பார்த்தால் உனக்கு உன்னுடைய தீங்குகள் அகலும் போல தெரிகிறது என்றெல்லாம் ஓம்படைமை இறைவனிடம் ஒப்படைத்தல், உன்னை இறைவன் பாதுகாப்பானாக என்று ஒப்படைத்தல், அதுதான் ஓம்படை என்ற ஒரு துறை. ஆகிய இந்த 13 துறைகளும் அதற்கு உரியன என்று காட்டினார். இதுதான் பாடான் திணை. இதோடு இந்த புறத்தொழில்கள் முடிகிறது. இப்பேற்பட்ட அருமையான ஒரு இயல் பாருங்க. அகம் புறம் இரண்டையும் சமமாக பார்த்தார்கள். இரண்டிற்கும் ஒப்பற்ற இலக்கியங்கள் பிற்காலத்திலே அரும்பின. தொல்காப்பியர் காலத்தில் இதற்கெல்லாம் இலக்கணம் செய்கிறார் என்றால் என்ன பொருள்? இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் இயம்பு. ஏராளமான இலக்கியங்கள் இருந்தன, அவற்றிலிருந்து சாறு விழிந்து எடுத்து இந்த இலக்கணத்தை கொடுக்கிறான் தொல்காப்பியர் என்றால் நம்முடைய பழமை பண்டைய இலக்கியங்கள் எப்படி பாணிக்கெல்லாம் உட்பட்டது நம்முடைய இலக்கியம். எத்தனையோ பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட பெரிய பேரிலக்கியங்கள், பெருமை தரக்கூடிய இலக்கியங்கள் அவையெல்லாம் இருந்து அழிந்தன. அதனால தொல்காப்பியத்தை யாரோ ஒரு புண்ணியம் பாதுகாத்து கொடுத்தான்.
அதனால அது இருந்ததுனால அந்த தொல்காப்பியத்தை நாம் இப்போது வைத்துக் கொண்டு ஏதோ அயல் நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் உள்நாட்டில் இருக்கக்கூடிய சில பேர் இப்படி கேட்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதே என்பது ஒரு மகிழ்ச்சி. அவ்வளவுதான். ஒரு சிலராயும் எங்க ஆசிரியர் வள்ளுவம்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதை நீங்க கண்டிப்பா படிச்சாகணும். எல்லா பக்கங்களையும் படிக்கலாம்னா முதல் பக்கம் மட்டும் படிங்க போதும். முதல் பக்கத்துல என்ன சொல்றாருன்னா, வள்ளுவம்னு போட்டுட்டு கற்பனை பொழிவுகள்னு போடுவார். கற்பனை சொற்பொழி என்னன்னா, திருக்குறளை பத்தி போய் மேடையில போய் பேசினா யாரு கேட்கறான்? இப்ப பட்டிமன்றம் தான் கேட்பான், சிரிப்பான். சிரிக்க வச்சாதான் பட்டிமன்றம். ஆனா திருக்குறளை பத்தி பேசும்போது சிரிச்சுட்டே இருக்க முடியுமா என்ன? சிரிக்க பேச முடியுமா? அத அவன் அறத்தை வலியுறுத்துகிறான். ஒப்பத்தலை கூடி உள்ள பிரித்தல் அடைக்க புலவர் தொழில் என்று அந்த கற்றோருடைய கூட்டுறவிலே மகிழுமாறு அவன் நற்செய்திகளை சொல்லுகிறான். அதனால இந்த திருக்குறளை பற்றி அந்த சொற்பொழிவுக்கு வள்ளுவம்னு பேர் வச்சார். அதுல முதல் பக்கத்துல எழுதியிருக்கிறாரு, பெரிய அவை தன் முன்னால இருப்பது போல கற்பனை செய்து கொண்டு பேசிய பேச்சது எழுதியிருக்காரு. எழுதும்போது என்ன எழுதுகிறார் என்றால், அவையோரே இன்று பேரளவில் ஒன்று கூடி இருக்கிறீர்கள். இந்த நல்ல மாலை காலத்தில் தென்றல் மெல்லன அசைந்து வர, எப்படி வருதா மெல்ல தென்றல்? கருமுதிர்ந்த தாயரன தென்றல் மெல்லன அசைந்து வர, உங்கள் முன்னே மேனி வருத்தமின்றி உள்ளத்தில் சிறிதும் கூம்புதலின்றி கேட்கின்ற அவாவோடு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த பொழிவை நான் தொடங்குகிறேன். எத்தனை பேர்த்த பேசுறாரு? ஒருத்தரும் இல்லை. இது கற்பனை பொருள். ஆங்கிலத்தில் இப்படி இருக்கு. லேண்டாங்கிறவன் இமேஜினரி கான்வர்சேஷன்ஸ் ஒண்ணு எழுதுறான். எங்க ஆசிரியருக்கு அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் தெரியாம இவரே ஒரிஜினலா அவர் இப்படி பாடினார், எழுதினார். அந்த நூல் மிகச்சிறந்த ஒரு நூல். அதுல பல புதிய செய்திகள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவருடைய ஆராய்ச்சி நெறிமுறைகள்ல போனா ஒரு மனிதனுக்கு உண்மையிலே நிரம்பிய புதிய செய்திகளை சொல்ல வேண்டும் என்ற அவா பிறக்கும். அவர் தான் சொன்னார், பலநிலை அறம்னு ஒரு தலைப்பு போட்டு எழுதுறாரு பாருங்க. அதுதான் மிக உயர்ந்த கருத்து. திருக்குறள்ல யாரும் அப்படி ஒரு செய்தியை சொல்லல. பலநிலை அறம்னு சொல்லியிருக்கிறார். அறம் எல்லாருக்கும் ஒன்று போல இருக்காது. அரசனுக்கு ஓர் அறம், இல்லறத்தானுக்கு ஓர் இறம், துறவிக்கு ஓர் அறம், அமைச்சருக்கு ஓர் அறம் என்று அறம் பல வகையாக பிரிந்து இயங்கும் என்பதனை அவர் நல்ல எடுத்துக்காட்டுகள் அவர் காட்டியிருக்கிறார். அதனால அவர் ஒரு கற்பனை பொழிவு பண்ணாரு. நான் இப்போ ஒரு வகையான கற்பனை பொழிவு பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது கண்ணுல பார்க்கல யாரையும், தொலை நாடுகள்ல நாடுகள்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சேர்ந்து கற்கிறீர்கள். அது ஒரு மகிழ்ச்சிக்குரியது. எந்த விதமான ஆரவாரமும் பகட்டும் இல்லாமல் அமைதியாக தொல்காப்பியம் கேட்கிறீர்கள். இதனை அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லி அடுத்தபடியாக களவியலை தொடங்குகிறோம். புறத்தொழிலை முடிந்தது, களவியலை தொடங்குகிறோம். களவு என்றால் இரண்டு வகையான களவு உண்டு. ஒன்று புறத்தொழிலில் சொல்லப்படுகின்ற ஒரு களவு, ஒரு குற்றம். அங்க பிறகு பொருளை அவாவுதல், களவாடுதல் ஆகியன அங்கு களவு என்று சொல்லப்படும். இங்க களவு என்பது ஒரு பெற்றோருக்கு மகளாக இருக்கின்ற ஒருத்தியை அவள்தான் கொண்ட காதலால் அவளை தனியாக அடுப்பாரும் கொடுப்பாரும் இல்லாமல் தனியாக சந்திக்கின்ற அதற்கு பெயர் களவு. இதுல பல ஐயங்களை நான் போக்க போகிறேன். பல பேர் தவறாக பொருள் சொல்லிக் கொண்டிருப்பதை நான் மாற்றி சொல்ல போகிறேன். அதற்கு தொல்காப்பியம் இடம் கொடுக்கும், தொல்காப்பிய உரையாசிரியர்கள் இடம் கொடுப்பார்கள். அவற்றை பாராமல் மேம்போக்காக பார்த்துவிட்டு சொல்லுவதனால என்ன ஆகிடும்னா, இந்த காலத்துல ஓடி போறாங்க அது மாதிரிதானு கேட்கக்கூடாது. அது அல்லாது. இக்காலத்தில் இருக்கக்கூடிய காதல், களவு ஆகியன எல்லாம் இந்த தொல்காப்பியத்தில் வருகின்ற களவியில் சொல்லுவன அல்ல. அது சரியாக எங்க இருக்கு சாவி? அதுக்கு இருக்கு. அதை சொல்லித்தான் நான் இந்த களவியலை தொடங்குகிறேன். இந்த களவு என்பது இரண்டு இளம் உள்ளங்கள். அந்த இரண்டு இளம் உள்ளங்களுக்கு இலக்கணம் வகுத்தான் தொல்காப்பியம். முதல்ல பெருமையும் உரனும் ஆடுவுமேன, பெருமையும் உரனும் ஆடுவுமேன அப்படின்னா, பெருமை என்பது இங்கு அவனுடைய ஒழுக்கம், உரனும் ஆடுவுமேன வலிமை,
இந்த இரண்டும் இருக்கணும். அப்படி இருக்கிறவன் தான் ஐயா காதலிப்பான். அவன் தான் அந்த காதலுக்குரிய தலைவன் சொல்றான் தொல்காப்பியன். அவன் ஒரு சிறிது ஒழுக்கத்திலிருந்து தவறாதவன். அவனுக்கு என்ன வகைத்தாலும் சரி அவனுடைய காதல் நிலையிலிருந்து மாற மாட்டான். அடுத்தது அச்சமும் மடனும் ஆகிய இந்த பண்புகள் எல்லாம், அச்சம் நான் மடன் பயிர்ப்பு என்னும் இந்த நான்கும் நிச்சமும் உரிய பெண்பார்க்கு, நிச்சமும் பெண்பார்க்குரிய. நாள்தோறும் இந்த 4 பண்புகளும் அந்த பெண்ணுக்குரிய. இந்த 4 பண்புகளும் இருக்கக்கூடிய பெண் தான் இந்த காதல் தலைவியாக விளங்குகிறார். அதனால இளவயதிலேயே சான்றோர்களாக இருக்கக்கூடிய 2 பேரிடையே அரும்பக்கூடிய காதலைத்தான் தலைவியல் என்று பாடுகிறான். அதைத்தான் இலக்கியமாகவும் புனைந்திருக்கிறார்கள். ஆகவே இங்கு ஒழுக்க குறைபாடு என்பது ஒரு சிறிதும் இல்லை. அதை நினைவிலே கொண்டு நான் இந்த இயலை தொடங்குகிறோம். எந்த வகையில நாம இவற்றையெல்லாம் போற்றுவதே தெரியல. எப்படி நூற்பா தொடங்குறான் பாருங்க. இன்பமும் பொருளும் அரணும் என்றாங்கு அன்போடு உணர்ந்த 5 அணை மருங்கின். பொருள் சொன்னா ஒரு சில சமயங்கள்ல பாடம் நடத்துகிற காலத்துல ஒரு வகுப்புல 1 மணி நேரத்துல ஒரு நூற்பாவுக்கு மேல போகவே போகாது. அவ்வளவு விளக்கம் சொல்ல வேண்டி இருக்கும். ரொம்ப ஈடுபட்டு கேட்பாங்க. அப்படி கேட்கிற போது எல்லாரும் ஐயங்கள் எல்லாம் அறவே நீங்கணும். அப்பதான் அதற்காக தான் அவற்றையெல்லாம் விளக்கி சொல்லுவது வழக்கம். அப்புறம் காலம் செல்ல செல்ல அப்படியெல்லாம் அவ்வளவு மெதுவா போய் கொண்டிருந்தா பாட முடிக்க முடியாது. அதனால வேகமாகவும் போவது உண்டு, திரண்ட கருத்து சொல்லுவது உண்டு, பொய்ப்புரையாக சொல்லுவது உண்டு. சில நூற்பாக்களுக்கு அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, விளக்கிதான் சொல்லுவோம். இந்த இடத்துல பாருங்க, 5 அணை மருங்கி, அன்போடு உணர்ந்து 5 அணை மருங்கி. 7 திணைன்னு சொல்லிட்டு இங்க 5 திணைன்னு சொல்றியேன்னு ஒரு ஐயா வரணும். அகத்திணை 7, கடவுள இந்த 7 இடம்பெறணும்ல, வராது. கைக்கிளை பெருங்கலை என்பவை அன்புடை திணைகள் அல்ல. கைக்கிளை என்பது ஒருவன்பால் தோன்றக்கூடிய ஒரு மயக்கம். பெருந்திணை என்பது வரைமுறை மீறிய ஒரு காதல், அளவின் மீறிய ஒரு காதல். அவையெல்லாம் அன்போடு புணர்ந்தன அல்ல. அதனால முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாறை, இந்த 5 தான் அன்பின் 5 அணை என்று சொல்லப்படும். எழுதுகிற போது அன்பின் 5 அணைன்னு எழுதும். அன்பின் 5 அணை பார்ப்பட்ட அகத்தணை ஒழுக்கம் என்று எழுத வேண்டும். அன்போடு உணர்ந்த 5 அணை மருங்கியும். அதுல இன்பமும் பொருளும் அரணும் என்றாங்க. எப்படி சொல்லியிருக்கணும், எப்படி சொல்லியிருக்காருன்னு பாருங்க. அறம் பொருள் இன்பமும் சொல்லியிருக்கணும்ல, அது என்ன இன்பமும் பொருளும் அரணும் என்றாங்கன்னாரு. இது களவியல். இங்க முதல்ல அறத்தை சொல்றதை விட அவர்கள் காதல் கொண்டார்கள் என்பது இன்பம். அதற்கு பிறகு அந்த காதலுக்குரிய இல்லறத்துக்குரிய பொருளை தேடினார்கள் என்பது அடுத்த நிலை. அவர்கள் அதனை கொண்டு அறம் செய்தார்கள் என்பது 3வது நிலை. அதனால இங்கு இல்லற நெறியை பற்றி பேசுகிற போது இன்பத்திற்கு முதலிடம் கொடுத்தார். இதுதான் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன். இப்ப பேராசிரியர் மூவா அவர்கள் திருவள்ளுவர் அல்லது வாழ்க்கை விளக்கம்னு ஒரு நூல் எழுதினார். படிச்சு பாருங்க. அந்த காலத்துல வந்த திருக்குறளை பற்றி வந்த நல்ல நூல் அது, திருவள்ளுவர் அல்லது வாழ்க்கை விளக்கம். நான் திருக்குறள் பேரொளி என்று ஒரு நூல் எழுதுவதற்கு அந்த நூல் எனக்கு தந்த சிந்தனை தான் அடிப்படை. அந்த நூல்ல அவரு என்ன பண்ணியிருக்கிறாருன்னு கேட்டா, முதல்ல எடுத்தோம்னா இன்பத்து பால்ந்தார், அப்புறம் பொருட்பால்ந்தார், அப்புறம் அறத்து பால்ந்தார். இதை தலைவேளை மாற்றி வச்சுட்டார அப்படின்னு எல்லாரும் நினைப்பாரு. அவரு தெரிஞ்சுதான் வச்சுக்கிறார். அதை காமத்து பால்னு கூட அவர் சொல்லல, இன்பத்து பால்னு எழுதினார். ஏன்னா காமத்து பால்ல இந்த காலத்துல தவறா பொருள் கொண்டுடுவான் அப்படிங்கிறதுக்காக இன்பத்து பால்னு சொன்னார். அது இன்பத்து பால், பொருட்பால், அதற்கு பிறகு அறத்து பால்னு வச்சார்ல. அதை கொண்டு போய் அணிந்துரை யார்கிட்ட வாங்கினார்னா திருவிக்காட்ட வாங்கினார். திருவி கல்யாண சுந்தரனார் தமிழ் உலகத்தினுடைய சான்றோர்களுக்கெல்லாம் சான்றோர், வாங்கிய நெறி நின்ற மேலோர். அவருக்கு அணிந்துரை எழுதுகிற போது வரதராசனுடைய உள்ளம் புரட்சி உள்ளம். அது முதலிலே இன்பத்து பாலை காண்கிறது, அடுத்து பொருட்பாலை காண்கிறது, அடுத்து அரசுப்பாலை நோக்குகிறது என்று எழுதினார். அதனால இப்படியெல்லாம் ஒரு நூலை பார்க்கக்கூடிய ஒரு பார்வை வேண்டும். அதைத்தான் இங்க சொல்றாரு. உடனே பாவேந்தர் ஒரு முறை சேலத்து மாநாட்டில் கேட்டாரு, வரதராஜ் இங்க வாங்க அப்படின்னாரு. மூவாவா
பாவேந்தர் பாரதிதாசன், என்ன நீ பாட்டு முதல்ல இன்பத்து பால் எழுதியிருக்கிற, காமத்து பால் எழுத மாட்டியா நீ? முதல்ல அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் தானே வரிசை, நீ பாட்டு இப்படி எழுதியிருக்கிறீ என்னன்னு கேட்டாரு. இல்ல கவிஞரே, நான் இப்படி எழுதியிருக்கிறேன். அதெல்லாம் மரபுல இருந்து மாறக்கூடாது. அவரு திருவிக்கா நோக்கு வேற, பாவேந்தருடைய நோக்கு வேற. அவ்வாறு சொன்னார். ஆக அவர் சொன்னதற்கு இதுதான் அடிப்படை. வரதராசனார் உரை எழுதியதற்கு அடிப்படை இதுதான். இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்கு அன்பொடு உணர்ந்த ஐந்திணை மருங்கின் காமக்கூட்டம் காணுங்காலை. இந்த காமக்கூட்டம்ங்கிறது பாருங்க, இந்த இடத்துக்கு சரியா பொருள் பார்க்கணுங்க, இல்லாட்டி தவறா போயிடும். காமக்கூட்டம் என்றால் இயற்கை புணர்ச்சின்னு பேர். இயற்கை புணர்ச்சின்னா திட்டமிடாமல், ஒருவருக்கொருவர் முன்னே அறிந்தவர்களாக இல்லாமல் திடீரென்று எதிர்ப்பட்ட நிலை, அப்போது காதல் இருந்துச்சு. அதுக்கு பேர் தான் தெய்வ புணர்ச்சி அல்லது இயற்கை புணர்ச்சி அல்லது காம புணர்ச்சின்னு பேர். ஒருவனும் ஒருத்தையும் முன் எந்த விதமான ஏற்பாடும் இல்லாமல் திடீரென்று இருவரும் சந்தித்துக் கொண்டார். அத களவியல்ல ரொம்ப அருமையா காட்டுவாங்க இறையனார் களவியல்ல. இந்த ஆடவன் இதற்கு முன்பு எத்தனையோ 100 பெண்களை பார்த்திருப்பான், அவர்கள் பால் உள்ளம் சாயவில்லை. இந்த பெண்ணும் எத்தனையோ ஆடவர்களை பார்த்திருப்பாள், அவர்கள் பால் எல்லாம் உள்ளம் சாயவில்லை. இந்த 2 பேருக்கு இடையில மட்டும் எப்படி ஏங்க வந்தது காதல்மா? அது காதலுக்கு இந்த பார்வை காரணம் இல்லையா, பார்வை துணை காரணம், முதற் காரணம். இவர்கள் 2 பேரும் இப்படி காதல் வயப்பட வேண்டும் என்று ஏற்பாடு செய்திருக்கிறார். இப்படி இந்த நாளில் இந்த பக்குவத்தில் இவர்கள் காதல் கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே அமைந்திருக்கிறதுன்னு எழுதுவான் இறையனார் களவியல் உரையில. அதனால அது இந்த காம கூட்டம்ங்கிறதுக்கு இன்பத்தின் காரணமாக கருதிய கூட்டம்னு எல்லாம் பொருள் கொண்டுடாகக்கூடாது. காம கூட்டம் என்பது இயற்கை புணர்ச்சி, தெய்வ புணர்ச்சி, தெய்வம் கூட்டிய புணர்ச்சி என்று. காமம் என்பது விருப்பத்தினாலே கொள்வது. காமமும் செப்பாது கண்டது முடியுமோ என்று குறுந்தொகையில பேசுவான். மறையோர் சரி அப்படி சொல்லுங்க. இந்த களவு இருக்க, களவுன்னு சொல்றியே, இது ஒரு வகையான திருமணம் தானே. 2 பேரும் ஒருவரை பார்த்து கொண்டார்கள், உள்ளம் ஒன்றினார்கள் என்று சொன்னால் அதுவும் திருமணத்தினுடைய முதல் படிநிலை தானே. இது போல வேற ஏதாவது உண்டான்னு கேட்பதற்கு அடுத்த 2 அடியில சொல்றாரு. என்ன 2 அடியில? மறையோர் தேத்து மந்தல் எத்தனும். அந்த வைதிக சமயத்தவர்களுடைய வாழ்க்கையில 8 வகையான திருமணம் சொல்லப்படும். என்ன 8 வகையான திருமணம்? பிரம்மம், பிரசாபத்தியம், ஆரிடம், தெய்வம், காந்தர்வம், அசுரம், ராக்கதம், பைசாகம் என்று 8 வகையான திருமணம். அதுல கந்தர்வ விவாகம்னு ஒண்ணு உண்டு. ஒருவனும் ஒருத்தையும் தம்முள் எதிர்பட்டு அவர்களே ஒன்றாக கலப்பதுதான் கந்தர்வம், காந்தர்வம் என்று சொல்லப்படும். அப்படின்னு சொன்னா ஏன் அதோட ஒப்பிடணும்னு சொன்னா நச்சினார்க்கினியர் இந்த இடத்துல எங்குமே பிறழ்ந்து, இந்த மாதிரியான இடங்கள்ல பிறழ்ந்து உரை எழுதுகின்ற நச்சினார்க்கினியர் எழுதினாரு, கந்தர்வம் என்பது கற்பு இன்றி முடியும்னார், கற்பு இன்றியும் முடியும்னார். அதாவது ஒருத்தர் வான உலகத்தில் அப்படியே கந்தர்வர்கள் பறந்து வருவார்கள், ஒரு சோலையில 2 பேரும் போய் சேர்வார்கள், அப்படியே இருந்து வாழ்வார்கள், அவன் பிரிச்சுருவாங்க. அதுதான் கந்தர்வம். இங்க அப்படியெல்லாம் இல்லையா, எல்லா பிறவிகளையும் இவங்களே தான். இது உயர்ந்தது இந்த களவு. ஒரு பால் ஒக்கும். அதாவது ஒருத்தர் சந்தித்துக் கொள்வதில் அதற்கு மட்டும்தான் இந்த களவு என்பது கந்தர்வத்தோடு ஒக்கும். மற்ற திருமண வகைகளை பற்றி எல்லாம் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதனால துறையமையும் நல்யாழ், யாழை கையிலே வைத்துக் கொண்டு வானிடையை சஞ்சரிக்கக்கூடிய கந்தர்வர்கள் அவர்களுடைய திருமணத்தோடு ஒரு பகுதி ஒத்ததாக அமையும் என்பதோடு நாம் நிறுத்திக் கொண்டு அடுத்த வகுப்புல தொடர்ந்து செய்திகளை காணலாம். அனைவருக்கும் நன்றி.